தலைப்பு: சினிஸ்டர் ட்வின்ஸ் கிரைம் ஹண்ட் கதை. ஷேடோஸ் ஆஃப் தி பாஸ்ட். துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ் மற்றொரு திருட்டு நடந்த இடத்தில் நின்றார். நகரத்தின் நியான் விளக்குகள் மழையில் நனைந்த நடைபாதையில் பிரதிபலிக்கின்றன. கடந்த பல வாரங்களில் நடந்த நான்காவது கொள்ளை இதுவாகும். ஒவ்வொன்றும் கடந்ததை விட துணிச்சலானவை. ஆனால் இந்த வழக்கை உண்மையிலேயே குளிர்ச்சியடையச் செய்தது. விட்டுச் சென்ற அழைப்பு அட்டை. ஒரு கெட்ட சின்னம். மழுப்பலான இரட்டையர்களின் அடையாளம். ஜே குழப்பத்தை ஆய்வு செய்தபோது அவரது சொந்த கஷ்டமான கடந்த காலத்தின் நினைவுகள் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கின. அவர் ஒருமுறை சட்டத்தின் மறுபக்கத்தில் இருந்தார். அவர் விட்டுச் சென்றதாக நினைத்த ஒரு இருள். ஆனால் இப்போது கெட்ட இரட்டை குழந்தைகளின் புதிரை எதிர்கொள்வதால் அவனது எலும்புகளில் ஒரு குளிர் தவழ்வதை உணராமல் இருக்க முடியவில்லை. நகரம் விளிம்பில் இருப்பதால் அவரது மேலதிகாரிகளின் அழுத்தம் அதிகரித்து வருவதால் ஜேக் இந்த வழக்கை விரைவாக முறியடிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். உடைந்த கண்ணாடி துகள்கள் போன்ற தடயங்களை ஒன்றாக இணைத்து ஆதாரங்களை ஊற்றினார். ஆனால் இரட்டையர்கள் எப்போதும் ஒரு படி மேலே இருந்தனர். குழப்பத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு. ஜேக் விசாரணையை ஆழமாக ஆராய்ந்தபோது நீண்டகாலமாக மறக்கப்பட்ட ஒரு சோகத்திற்கான தொடர்பை கண்டுபிடித்தார். அவரது கடந்த காலத்தின் ஒரு நிழல் அவரை மீண்டும் ஒருமுறை தின்றுவிடும் என்று அச்சுறுத்தியது. ஆனால் அவர் பின்வாங்க மறுத்துவிட்டார். எப்படியும் இரட்டையர்களை நிறுத்த வேண்டும் என்ற உறுதியால் உந்தப்பட்டார். ஒவ்வொரு திருப்பத்திலும் நிஜத்திற்கும் கனவுக்கும் இடையிலான கோடு மங்கலாகிறது. ஜேக் கடந்த கால தரிசனங்களால் தன்னை வேட்டையாடுவதைக் கண்டார். அவரது சொந்த பேய்கள் அவரைச் சுற்றி மூடுகின்றன. ஆனால் அவர் நீதிக்கான இடைவிடாத ஆசையால் தூண்டப்பட்டார். அத்தியாயம் முடிவடையும் போது கெட்ட இரட்டையர்களின் அடுத்த நகர்வு நகரத்தின் மீது நீண்ட நிழலை போட்டது. ஆனால் ஜேக் தயாராக இருந்தார். உறுதியான உறுதியுடனும் ஆயுதம் ஏந்திய அவர் அனைவரையும் மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலான இருளை எதிர்கொள்ள தயாரானார். துரோகத்தின் எதிரொலி. சமீபத்திய திருட்டுக்கு பிறகு காலையில் துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ் பரபரப்பான வளாகத்தில் நின்றார். ரகசிய குறிப்புகள் மற்றும் புகைப்படங்கள் நிறைந்த வெள்ளை பலகையில் கண்கள் பதிந்தன. இரட்டையர்களின் முறை தெளிவாகிறது. ஆனால் அவர்களின் நோக்கம் மர்மத்தில் மறைக்கப்பட்டது. ஜேக்கின் பார்ட்னர் டிடெக்டிவ் அக்ஷினவா உறுதியான தோற்றத்துடன் அணுகினார். ஜேக், நான் ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று அவள் அவனிடம் ஒரு கோப்புரையை கொடுத்தாள். உள்ளே முந்தைய விசாரணையின் விவரங்கள் இருந்தன. ஒரு கொடூரமான கொள்ளை சம்பந்தப்பட்ட குளிர் வழக்கு தவறாக நடந்தது. இதன் விளைவாக ஒரு இளம் பெண் இறந்தார். அவர்களின் தற்போதைய விசாரணையை இப்போது வேட்டையாடும் அதே மோசமான சின்னம் சம்பவ இடத்தில் சுரண்டப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் பெயர் ஜேக்கின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை அனுப்பியது. லிலா மார்க்வெஸ், அவரது பாலிய தோழி. இது தற்செயலாக இருக்க முடியாது. ஜேக் முணுமுணுத்தார். அவரது மனம் துடித்தது. அவரும் லீலாவும் ஒன்றாக வளர்ந்தார்கள். அவள் கொல்லப்பட்ட இரவு வரை பிரிக்க முடியாது. அவர் எப்போதும் தவறான விளையாட்டை சந்தேகிக்கிறார். ஆனால் வழக்கு குளிர்ச்சியாகிவிட்டது. அதிகாரத்துவ சிவப்பு நாடா மற்றும் பதிலளிக்கப்படாத கேள்விகளின் கீழ் புதைக்கப்பட்டது. அவனது கொந்தளிப்பை உணர்ந்த அக்ஷினவா அவன் தோளில் கை வைத்தான். நாங்கள் இதன் அடிப்பகுதிக்கு வருவோம், ஜேக். நாம் கண்டிப்பாக. ஒன்றாக அவர்கள் பழைய கோப்புகளை மறுபரிசீலனை செய்தனர். வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையை கண்டுபிடித்தனர். இது இரட்டையர்களை நகரத்தின் சக்திவாய்ந்த நபர்களுடன் இணைத்தது. அவர்கள் ஆழமாக தோண்டியதால் விசாரணை மிகவும் ஆபத்தானது. இரட்டையர்கள் வெறும் கொள்ளையர்கள் அல்ல, அவர்கள் பழிவாங்குபவர்கள். கடந்த காலத்தில் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அநீதி இழைத்தவர்களை இலக்காக கொண்டனர். இரட்டையர்களின் மறைவிடமாக வதந்தி பரவிய ஒரு திடீர் வழி அவர்களை நகரத்தின் புறநகரில் உள்ள கைவிடப்பட்ட கிடங்கிற்கு அழைத்துச் சென்றது. ஜேக் மற்றும் அக்ஷினவா நிழல்கள் வழியாக ஜாக்கிரதையாக நகர்ந்தனர். அவர்களின் ஒளிரும் விளக்குகள் இருளை வெட்டியது. புகைப்படங்கள் மற்றும் குறிப்புகளால் மூடப்பட்ட ஒரு சுவரை கண்டுபிடித்ததால் காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான அஞ்சலி. சமீபத்திய இலக்குகளை தவிர ஒவ்வொன்றும் கடந்து சென்றது. அவர்கள் ஆதாரங்களை ஆய்வு செய்தபோது கட்டிடத்தில் ஒரு சத்தம் எதிரொலித்தது. துப்பறியும் நபர்கள் சுற்றித் திரிந்தனர். ஆயுதங்கள் வரையப்பட்டன. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இரட்டையர்கள் எப்போதும் ஒரு படி மேலே இருந்தனர். எப்போதும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்டறிந்த டேப் ரெக்கார்டரில் ஒரு கேலி செய்தி விடப்பட்டது. டிக் டோக், டிடெக்டிவ். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் வளாகத்தில் ஜேக்கின் மனம் தாக்கங்களுடன் ஓடியது. இரட்டையர்கள் ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறார்கள். அவர் அறியாத சிப்பாய்.
ஆனால் அவர் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களை தடுத்து நிறுத்துவது என்பது தனது சொந்த கடந்த காலத்தை எதிர்கொள்வதை குறிக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். துரோகம், குற்ற உணர்வு மற்றும் லீலாவின் மரணம் குறித்த தீர்க்கப்படாத துயரம். தெரியாத எண்ணிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பில் எபிசோட் முடிந்தது. ஜேக் பதிலளித்தார். ஒரு சிதைந்த குரல் பேசியது. அடுத்த பாதிக்கப்பட்டவரை நீங்கள் காப்பாற்ற விரும்பினால் எங்களை தனியாக சந்திக்கவும். நள்ளிரவு. பையர் 13. ஜேக் தொலைபேசியை நிறுத்தியபோது அவன் கண்களில் உறுதிப்பாடு மின்னியது. வேட்டை நடந்து கொண்டிருந்தது. ஒரு பொறிக்குள் நுழைந்தாலும் அடுத்து என்ன வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். சிங்கத்தின் குகைக்குள். துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ் பையர் 13க்கு வந்தபோது இரவு காற்று பனிமூட்டத்துடன் அடர்த்தியாக இருந்தது. நகரின் தொலைதூர ஓசையால் மட்டுமே நீர்முனையின் பயங்கரமான அமைதியானது நிறுத்தப்பட்டது. ஜேக்கின் இதயம் அவன் மார்பில் துடித்தது. பாவம் செய்த இரட்டை குழந்தைகளால் கவனமாக போடப்பட்ட பொறிக்குள் அவன் அடியெடுத்து வைப்பதை அறிந்தான். அவர் எச்சரிக்கையுடன் கப்பலை அணுகினார். ஒவ்வொரு உணர்வும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தது. நிலவொளி நீண்ட நிழல்களை வீசியது. அச்சத்தின் சூழ்நிலையை உருவாக்கியது. திடீரென்று மூடுபனியிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. ஒரு இளம் பெண் கட்டப்பட்டு வாயை மூடிக்கொண்டு டைமரை மார்பில் கட்டியிருந்தார். அவளின் அகன்ற கண்கள் தன் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக போராடியபோது உதவிக்காக கெஞ்சியது. ஜேக்கின் நாடித்துடிப்பு வேகமெடுத்தது. காப்பு பிரதி எடுக்க அவர் தனது வானொலியை அணுகினார். ஆனால் ஒரு சிதைந்த குரல் வானொலியில் ஒலித்தது. பேக்கப் இல்லை, துப்பறிவாளன். இது எங்களுக்கு இடையே உள்ளது. அவர் குரலை அடையாளம் கண்டுகொண்டார். அது இரட்டை குழந்தைகளில் ஒன்று. அவரை கேலி செய்தது. அவளை விடுங்கள். ஜேக் கோரினார். எந்த அசைவின் அறிகுறியும் உள்ளதா என்று நிழல்களை ஸ்கேன் செய்தார். அவளை காப்பாற்ற உனக்கு 10 நிமிடம் உள்ளது. குரல் தொடர்ந்தது. ஆனால் முதலில் இதற்கு பதிலளிக்கவும். கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் இணைக்கும் உறவுகள் என்ன? ஜேக்கின் மனம் துடித்தது. இரட்டையர்கள் தங்களின் மற்றொரு திரிக்கப்பட்ட விளையாட்டை விளையாடி அவரது சொந்த வரலாற்றை எதிர்கொள்ள அவரை கட்டாயப்படுத்தினர். அவர் குளிர் வழக்கு. லீலா மார்க்வெஸ் மற்றும் இரட்டையர்களின் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவரது சொந்த கடந்த காலத்திற்கும் இடையிலான தொடர்பை பற்றி மீண்டும் யோசித்தார். பின்னர் அது அவரை தாக்கியது. திறவுகோல் துரோகம். ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவரும் ஒருவருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். ஜேக் லீலாவின் கொலையை தீர்க்காமல் காட்டிக் கொடுத்ததாக உணர்ந்ததைப் போலவே வெறித்தனமாக வெடிகுண்டை ஆராய்ந்து அந்த பெண்ணிடம் ஓடினான். இது சிக்கலானது ஆனால் நிராயுதபாணியாக்க இயலாது. அவர் கம்பிகளை கவனமாக வெட்டினார். கடிகாரம் டிக்டிங் செய்தாலும் அவரது கைகள் நிலையாக இருந்தன. சில வினாடிகள் இருக்கும் நிலையில் அவர் சாதனத்தை நிராயுதபாணியாக்கி அவரது கைகளில் சரிந்து அழுது கொண்டிருந்த பெண்ணை விடுவித்தார். அவன் மூச்சு விடுவதற்குள் ஒரு நிழல் உருவம் கப்பலின் விளிம்பில் தோன்றியது. இது இரட்டையர்களில் ஒன்று. அவர்களின் முகம் முகமூடியால் மறைக்கப்பட்டது. நல்லது, துப்பறிவாளன் என்று இரட்டையர்கள் கூற அவர்களின் குரல் கிண்டல் துளிர்த்தது. ஆனால் இது வெகு தொலைவில் உள்ளது. ஜேக் முன்னோக்கிச் சென்றார். ஆனால் இரட்டை மூடுபனிக்குள் மறைந்து ஒரு உரையை மட்டுமே விட்டுச் சென்றது. உள்ளே லீலாவின் புகைப்படம் இருந்தது. அவள் இறந்த இரவில் எடுக்கப்பட்டது. மேலும் ஒரு ரகசிய செய்தி. உண்மையை கண்டுபிடி அல்லது இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். மீண்டும் வளாகத்தில் ஜேக் மற்றும் அக்ஷினவா புகைப்படத்தை பார்த்தனர். முந்தைய எபிசோடில் அவர்கள் பார்வையிட்ட அதே கிடங்கில் லீலாவை அது காட்டியது. பின்னணியில் அரிதாகவே தெரியும் ஒரு பழக்கமான முகம். ஜேக்கின் முன்னாள் பங்குதாரர் டிடெக்டிவ் மார்கஸ் ஹேல். ஜேக் கற்பனை செய்ததை விட துரோகம் ஆழமாக ஓடியது. அவர் ஈடுபட்டார். ஜேக் முணுமுணுத்தார். அவரது குரல் கோபமும் அவநம்பிக்கையும் கலந்திருந்தது. மார்கஸ் அவர் அனுமதித்ததை விட அதிகமாக அறிந்திருந்தார். அக்ஷினவா ஜேக்கின் தோளில் கை வைத்தாள். நாங்கள் அவரை எதிர்கொள்வோம். ஆனால் அதை பற்றி நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். இரட்டையர்கள் எங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜேக் மற்றும் அக்ஷினவா மார்கஸை எதிர்கொள்ள தயாராகும் போது எபிசோட் முடிந்தது. பதற்றம் தெளிவாக தெரிகிறது. பங்குகள் முன்னெப்போதையும் விட அதிகமாக இருந்தன. மேலும் கூட்டாளிக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடு பெருகிய முறையில் மங்கலாக்கப்பட்டது. வஞ்சகத்தை அவிழ்த்துவிடுதல். துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ் மற்றும் டிடெக்டிவ் அக்ஷினவா ஆகியோர் ஜேக்கின் முன்னாள் கூட்டாளியான மார்கஸ் ஹேலின் சாதாரண புறநகர் வீட்டிற்கு வெளியே நின்றனர். இரவு அமைதியாக இருந்தது. ஆனால் பதற்றம் காற்றை மின்மயமாக்கியது. மார்கஸ் ஜேக்கிற்கு ஒரு சகோதரனைப் போல இருந்தார். இப்போது அவர் துரோகத்தின் ஆதாரத்துடன் அவரை எதிர்கொள்ளப் போகிறார்.
அவர்கள் வீட்டு வாசலை நெருங்கியதும் ஜேக்கின் மனதில் அவர்களது கூட்டாண்மை பற்றிய நினைவுகள் ஓடியது. ஜேக்கின் வாழ்க்கையின் இருண்ட நாட்களில் மார்கஸ் எப்போதும் அமைதியான, பகுத்தறிவு, வழிகாட்டும் சக்தியாக இருந்தார். ஆனால் இப்போது அந்த நினைவுகள் சந்தேகத்தாலும் கரைபடிந்தன. மார்கஸ் கதவை திறந்தார். அவரது வெளிப்பாடு ஆச்சரியமும் கவலையும் கலந்திருந்தது. ஜேக், என்ன நடக்கிறது? நாங்கள் பேச வேண்டும் மார்கஸ். ஜேக் கூறினார். அவரது குரல் நிலையானது, ஆனால் உறுதியுடன் இருந்தது. உள்ளே. அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். அக்ஷினவா அவர்கள் பின்னால் கதவை மூடினார். மார்கஸ் அவர்களை வாழ்க்கை அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர்களுக்கு இருக்கைகளை வழங்கினார். ஜேக் நின்று கொண்டிருந்தார். இதை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று ஜேக் கூறினார். லீலாவின் புகைப்படத்தை மார்கஸிடம் கொடுத்தார். அன்றிரவு நீ அங்கே இருந்தாய். ஏன்? மார்கஸ் அந்த புகைப்படத்தை வெறித்து பார்த்தார். அவரது முகம் வெளிரியது. என்னால் விவரிக்க முடியும். பின்னர் விளக்கத்தை தொடங்குங்கள் ஜேக் கோரினார். மார்கஸ் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். அவரது கைகள் லேசாக நடுங்கியது. நான் லீலாவின் மரணத்தை பதிவு செய்யாமல் விசாரித்துக் கொண்டிருந்தேன். அதிகாரப்பூர்வ கதையை நான் நம்பவில்லை. அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்க முயற்சித்தேன். ஆனால் நான் ஆபத்தான ஒன்றை நெருங்கிவிட்டேன். ஆபத்தானது எப்படி? கண்கள் இறுகியபடி கேட்டாள் அக்ஷினவா. ஒரு நெட்வொர்க் உள்ளது. மார்கஸ் தொடர்ந்தார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேலே இருந்தது. ஊழல் அதிகாரிகள், சக்திவாய்ந்த குற்றவாளிகள், அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளனர். இரட்டையர்கள் அதன் ஒரு பகுதியாக உள்ளனர். ஆனால் அவர்கள் முரட்டுத்தனமாகிவிட்டனர். அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு நடந்ததற்கு பழிவாங்குகிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரின் மரணத்திற்கு நெட்வொர்க்கை குற்றம் சாட்டுகிறார்கள். ஜேக்கின் மனம் துடித்தது. ஏன் என்னிடம் சொல்லவில்லை? என்னால் முடியவில்லை என்று மார்கஸ் பதிலளித்தார். அவரது கண்களில் வேதனை. நான் உன்னை பாதுகாத்தேன். நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்தீர்களோ அவ்வளவு ஆபத்தில் உள்ளீர்கள். நான் ஆதாரங்களை சேகரிக்க முயற்சித்தேன். ஆனால் அவை எப்போதும் ஒரு படி மேலே இருந்தன. ஜேக்கின் மனதில் துண்டுகள் ஒன்றாக பொருந்த ஆரம்பித்தன. இரட்டையர்கள் நெட்வொர்க்கில் ஈடுபட்டவர்களை குறிவைத்தனர். மேலும் மார்கஸ் அதை உள்ளே இருந்து கீழே கொண்டு வர முயன்றார். ஆனால் ஜேக்கின் மனதில் இன்னும் ஒரு கேள்வி எரிந்து கொண்டிருந்தது. லீலா ஆபத்தில் இருப்பதாக தெரிந்தும் ஏன் என்னிடம் வரவில்லை? மார்கஸின் முகம் சுருண்டது. ரொம்ப தாமதமாகும் வரை எனக்கு தெரியாது. அவள் ஒரு இலக்கு என்பதை நான் உணர்ந்த நேரத்தில் அவள் ஏற்கனவே போய்விட்டாள். நான் ஒவ்வொரு நாளும் அந்த குற்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறேன். பேசாத வார்த்தைகளாலும் தீர்க்கப்படாத உணர்ச்சிகளாலும் கனத்த அறை முழுவதும் ஒரு அமைதி நிலவியது. ஜேக்கின் கோபம் தணிந்தது. ஆனால் மார்கஸ் சொல்வது உண்மை என்று அவருக்கு தெரியும். எங்களுக்கு உங்கள் உதவி தேவை ஜேக் இறுதியாக கூறினார். இரட்டையர்களை நிறுத்தவும் இந்த நெட்வொர்க்கை அகற்றவும். மார்கஸ் தலையசைத்தார். உறுதியுடன் அவரது கண்களில் சோகத்தை மாற்றினார். நான் உன்னுடன் இருக்கிறேன். மூவரும் அடுத்த சில மணிநேரங்களை மார்கஸின் குறிப்புகளை பார்த்து நெட்வொர்க்கில் உள்ள முக்கிய வீரர்களை அடையாளம் கண்டனர். இரட்டையர்களின் அடுத்த இலக்கு பாதாள உலகத்துடன் ஆழமான உறவுகளை கொண்ட ஒரு உயர் பதவியில் உள்ள நகர அதிகாரி என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். கடிகாரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஜேக், அக்ஷினாவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் ஒரு ஆடம்பரமான காட்சிக்கு செல்வதுடன் அந்த எபிசோட் முடிவடைந்தது. அங்கு அதிகாரி தோன்றுவார். இந்த அமைப்பு செழுமையாக இருந்தது. நிழலில் விளையாடப்படும் கொடிய விளையாட்டிற்கு முற்றிலும் மாறுபட்டது. இரட்டையர்கள் அங்கு இருப்பார்கள். இந்த நேரத்தில் ஜேக் அவர்களின் பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவருவதில் உறுதியாக இருந்தார். தி காலா காம்பிட். நகரத்தின் உயரடுக்கினர் செழுமையான கிராண்ட் மார்கியூ ஹோட்டலில் கூடினர். இது ஆடம்பர மற்றும் நேர்த்தியுடன் கூடிய ஒரு மாலை. குற்றம் மற்றும் ஊழலின் மோசமான மறைமுகத்தை மறைக்கிறது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ். துப்பறியும் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் இப்போது அமைதியற்ற கூட்டாளியாக உள்ளனர். அவர்கள் கூட்டத்தினூடாக நகர்ந்தனர். அவர்களின் கண்கள் கெட்ட இரட்டையர்களின் எந்த அறிகுறியையும் தேடுகின்றன. இரவு நடவடிக்கையின் இலக்கு கவுன்சிலர் ரிச்சர்ட் க்ரோலி ஆவார். அவருடைய பொது முகப்பில் குற்றவியல் நெட்வொர்க்குடன் ஆழமான தொடர்புகளை மறைத்து வைத்திருந்தார். ஜேக் அவர்களின் அடுத்த பழிவாங்கும் செயலுக்கான மேடையாக காலாவை பயன்படுத்தி இரட்டையர்கள் இன்றிரவு தாக்குவார்கள் என்பதை அறிந்திருந்தார். ஜேக் தனது வில் டையை சரிசெய்து தனது துப்பாக்கியின் எடையை தனது டக்ஷீடோவிற்கு அடியில் மறைத்து வைத்திருந்தார். நேர்த்தியான மாலை அணிந்த அக்ஷினவா விவேகமான இயர்பீஸ்கள் மூலம் குழுவுடன் தொடர்ந்து தொடர்பை பேணி வந்தார். மார்கஸ் உயர் சமூக கூட்டத்தில் தடையின்றி கலந்து க்ரோலியை உன்னிப்பாக கண்காணித்தார்.
இரவு முன்னேறும்போது மேற்பரப்புக்கு அடியில் பதற்றம் தணிந்தது. மூவரும் உரையாடல்கள் மற்றும் சிற்றுண்டிகள் மூலம் சூழ்ச்சி செய்தனர். அவர்களின் உணர்வுகள் உயர்ந்தன. ஜேக்கின் மனம் திட்டத்தை மீண்டும் இயக்கியது. இரட்டையர்கள் மீண்டும் தப்பிப்பதை தடுக்க ஒவ்வொரு அடியும் உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்டது. அப்போது ஜேக் அவர்களை கண்டார். இரட்டையர்கள் குறைபாடற்ற உடையணிந்து விருந்தினர்களுடன் சிரமமின்றி கலந்தனர். அவற்றின் ஒரே மாதிரியான அம்சங்கள் மற்றும் ஒத்திசைக்கப்பட்ட இயக்கங்கள் பயமுறுத்தவில்லை. ஜேக் அக்ஷினவா மற்றும் மார்கஸுக்கு நுட்பமாக சைகை செய்து இரட்டையர்களின் இருப்பிடத்தை அடையாளம் காட்டினார். திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. அக்ஷினவா குரோலியை அணுகி அவரை ஆக்கிரமித்து வைத்திருக்க உரையாடலில் ஈடுபட்டார். மார்கஸ் புத்திசாலித்தனமாக பாதுகாப்பு குழுவை எச்சரித்தார். வெளியேறும் வழிகள் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்தார். ஜேக் இரட்டையர்களை நோக்கி நகர்ந்தார். அவரது இதயம் எதிர்பார்ப்பு மற்றும் பயம் ஆகியவற்றின் கலவையால் துடித்தது. பார்ட்டியை ரசிக்கிறீர்களா? ஜேக் மெதுவாக பாவமான புன்னகையுடன் திரும்பிய இரட்டையர்களில் ஒருவரை பார்த்து கேட்டார். ஆ, டிடெக்டிவ் ரெனால்ட்ஸ். இரட்டையர்கள் பதிலளித்தனர். அவர்களின் குரல் கேலிக்குரியது. நீங்கள் எப்போது வேடிக்கையில் சேருவீர்கள் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம். ஜேக் கண்களை இறுக பற்றிக் கொண்டு நாங்கள் துரத்துவதை குறைப்போம் என்று கூறினார். இது இன்றிரவு முடிகிறது. இரட்டை புன்னகை விரிந்தது. உண்மையில் அது செய்கிறது. ஆனால் இறுதிச் செயலுக்கு நீங்கள் தயாரா? ஜேக் எதிர்வினையாற்றுவதற்கு முன் மற்ற இரட்டையர் கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தார். கையில் ஒரு சிறிய ரிமோட். எங்கள் அன்பான கவுன்சிலருக்கு நாங்கள் ஒரு சிறப்பு ஆச்சரியத்தை தயார் செய்துள்ளோம் என்று அவர்கள் கூறினார். அவர்களின் தொனி கொடிய தீவிரமானது. அதே நேரத்தில் குரோலி அருகே பரபரப்பு ஏற்பட்டது. அக்ஷினவா அவரை காப்பாற்ற முயன்றார். ஆனால் விருந்தினர்கள் பீதியடைந்ததால் குழப்பம் தீவிரமடைந்தது. நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க மார்கஸ் போராடினார். ஆனால் இரட்டையர்கள் உன்னிப்பாக திட்டமிட்டனர். ஜேக் ரிமோட்டை கொண்டு இரட்டையர் மீது பாய்ந்தார். ஆனால் அவர்கள் விரைவாக நடைமுறையில் எளிதாக கூட்டத்தினுடே நழுவினார்கள். மற்ற இரட்டையர் ஜேக்கை இடைமறிக்க நகர்ந்தனர். அவர்களின் இயக்கங்கள் திரவமாகவும் துல்லியமாகவும் இருந்தன. ஒரு கடுமையான போராட்டம் நடந்தது. குழப்பத்தின் மத்தியில் இருவரும் ஒரு கொடிய நடனத்தில் பூட்டப்பட்டனர். அக்ஷினவா குரோலியை பாதுகாப்பான நிலைக்கு இழுக்க முடிந்தது. ஆனால் அச்சுறுத்தல் முடிவுக்கு வரவில்லை. மார்கஸ் அந்த இரட்டையரை ரிமோட் மூலம் இடைமறித்தார். கடிகாரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த இடத்தில் எங்காவது இரட்டையர்கள் வைத்த வெடி சாதனம் இன்னும் செயலில் இருந்தது. அட்ரினலின் வெடிப்பில் ஜேக் தான் போராடி கொண்டிருந்த இரட்டையரை கைவிலங்கால் பாதுகாத்து வெற்றி பெற்றார். அவர் மார்கஸுக்கு உதவ ஓடினார். இரண்டு துப்பறியும் நபர்களும் இறுதியாக ரிமோட்டை பிடுங்கி இரண்டாவது இரட்டையரை அடிபணிய செய்தனர். இன்னும் சில நொடிகளில் மேடைக்கு அருகில் ஒரு மேசைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை அக்ஷினவா கண்டுபிடித்தார். மார்கஸின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவள் கவனமாக சாதனத்தை நிராயுதபாணியாக்கினாள். அவளுடைய கைகள் நிலையானதாகவும் துல்லியமாகவும் இருந்தன. தூசி படிந்ததால் இரட்டையர்கள் காவலில் இருந்தனர். அவர்களின் பயங்கர ஆட்சி முடிந்துவிட்டது. கவுன்சிலர் குரோலி அதிர்ச்சியடைந்தார். ஆனால் காயமின்றி பாதுகாப்பிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். காலா விருந்தினர்கள் சத்தமிட்டாலும் உடனடி அச்சுறுத்தல் கடந்துவிட்டதால் அமைதியாக தொடங்கினர். ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் ஒன்றாக நிற்பதுடன் எபிசோட் முடிந்தது. அவர்களின் வெற்றியின் எடை அவர்களின் தோள்களில் பாரமாக இருந்தது. இரட்டையர்கள் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தனர். ஆனால் அவர்கள் ஒரு பகுதியாக இருந்த நிழல் வலையமைப்பு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. வெப் ஆஃப் ஷேடோஸ். காலாவின் பின்விளைவுகள் நகரத்தை நிம்மதியற்ற நிலையில் விட்டுவிட்டன. கொடூரமான இரட்டையர்கள் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தனர். ஆனால் அவர்கள் அம்பலப்படுத்திய ஆழமான சதி இன்னும் பெரியதாக இருந்தது. டிடெக்டிவ் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினாவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் வளாகத்தில் மீண்டும் குழுமினார்கள். அவர்களின் பணியின் அவசரம் தெளிவாகிறது. இப்போது காவலில் உள்ள இரட்டையர்கள் பேச மறுத்துவிட்டனர். அவர்களின் மௌனம் நெட்வொர்க்கின் அணுகல் மற்றும் சக்தியின் நினைவூட்டல். ஜேக் விசாரணை அறை மானிட்டரை உற்று பார்த்தார். விரக்தி அவரை பற்றி கொண்டது. அவர்கள் ஒரு பெரிய விளையாட்டில் சிப்பாய்கள் என்று அவருக்கு தெரியும். ஏற்கனவே பல உயிர்களை இழந்தது. அக்ஷினவா ஒரு ஃபைலை வைத்துக்கொண்டு அருகில் வந்தாள். எங்களுக்கு ஒரு முன்னணி கிடைத்துள்ளது. காலாவின் போது ஒரு பெயர் தோன்றியது. வின்சென்ட் டி. ஆர்ச்சி. அவர் குற்றவியல் வலையமைப்பில் ஒரு முக்கிய வீரர். மேலும் இந்த முழு விஷயத்தையும் அவிழ்க்க அவர் திறவுகோல் என்று நாங்கள் நினைக்கிறோம். மார்கஸ் தலையசைத்தார். அவரது வெளிப்பாடு கடுமையானது. டி. ஆர்ச்சி ஆபத்தானது.
அவர் பல ஆண்டுகளாக தீண்டத்தகாதவர். சட்ட அமலாக்கத்தை விட எப்போதும் ஒரு படி மேலே. ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஜேக்கின் தீர்மானம் கடினமாகியது. அவரை வீழ்த்துவோம். டி. ஆர்சியின் செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை சேகரித்து. குழு செயலில் இறங்கியது. நகரின் புறநகரில் உள்ள கைவிடப்பட்ட தொழிற்சாலையில் நெட்வொர்க்கின் முக்கிய உறுப்பினர்களுடன் அவர் ரகசிய சந்திப்பை நடத்துவதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவரை பாதுகாப்பில் இருந்து பிடிக்கவும் நெட்வொர்க்கின் தலைமையை அகற்றவும் இது சரியான வாய்ப்பாகும். இரவு நேரமாகிவிட்டதால் குழுவினர் ரெய்டுக்கு தயாராகினர். ஜேக் மற்றும் அக்ஷினவா தந்திரோபாய கருவிகளை அணிந்தனர். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் அமைக்கப்பட்டன. மார்கஸ் தனது உறுப்புக்கு திரும்பினார். ஸ்வோர்ட் குழுவுடன் ஒருங்கிணைத்தார். ஒவ்வொரு விவரமும் கணக்கிடப்படுவதை உறுதி செய்தார். தொழிற்சாலை முன்னோக்கிச் சென்றது. அதன் இருண்ட ஜன்னல்கள் கண்களைப் போல அவர்களின் அணுகுமுறையை பார்த்தன. அவர்கள் நிழல்கள் வழியாக அமைதியாக நகர்ந்து. தாக்குதலுக்கு தங்களை நிலைநிறுத்தியபோது ஜேக்கின் இதயம் துடித்தது. அக்ஷினவா முன்னோக்கி செல்வதை காட்டினார். மேலும் குழு நுழைவாயிலை துல்லியமாக மீறி உள்ளே சென்றது. உள்ளே காட்சி குழப்பமாக இருந்தது. மங்கலான வெளிச்சம் இல்லாத இடத்தில் உருவங்கள் பாய்ந்தன. துப்பாக்கிச் சூட்டின் சத்தம் சுவர்களில் எதிரொலித்தது. ஜேக் பொறுப்பை வழிநடத்தினார். அவர் வின்சென்ட் டி. ஆர்சி மீது பூஜ்ஜியமாக கவனம் செலுத்தினார். அவர் ஒரு தற்காலிக கட்டளை மையத்தில் இருந்து குழப்பத்தை ஏற்பாடு செய்தார். டி. ஆர்சி அவர்கள் வருவதைக் கண்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் ஜேக் வேகமாக இருந்தார். அவர் டி. ஆர்சியை தரையில் சமாளித்தார். ஸ்வோர்ட் குழு மற்ற நெட்வொர்க் உறுப்பினர்களை அடக்கியதால். கைவிலங்குகளில் அவரை பாதுகாத்தார். போர் கடுமையானது ஆனால் சுருக்கமாக இருந்தது. ஆச்சரியத்தின் கூறு போலீசாருக்கு மேல் கையை அளித்தது. தூசி படிந்தவுடன் ஜேக் டி. ஆர்சியின் மீது நின்றார். இது ஒரு நீண்ட பயணத்தில் ஒரு படி மட்டுமே என்பதை அறிந்த வெற்றியின் உணர்வு கலந்தது. அது முடிந்தது. டி. ஆர்சி. இன்றிரவு உனது ஆட்சி முடிவடைகிறது. டி. ஆர்சி சிரித்தார். ஒரு குளிர் மகிழ்ச்சியற்ற ஒலி. என்னை பிடிப்பது இதை நிறுத்தும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் நான் நினைத்ததை விட அப்பாவியாக இருக்கிறீர்கள். துப்பறிவாளர். அவனது கேலிகளை அலட்சியப்படுத்திய ஜேக் டி. ஆர்சியை அழைத்துச் செல்லும்படி அதிகாரிகளுக்கு சமிக்ஞை செய்தார். குழு மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டது. அட்ரினலின் இன்னும் அவர்களின் நரம்புகள் வழியாக செல்கிறது. அவர்கள் நெட்வொர்க்கிற்கு எதிராக ஒரு குறிப்பிடத்தக்க அடியை தாக்கினர். ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. மீண்டும் வளாகத்தில் ஜேக் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் சோதனையின் போது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை தேடினர். நெட்வொர்க்கின் செயல்பாடுகளை விவரிக்கும் ஆவணங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஊழலின் சிக்கலான வலை நகரத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது. கோப்புகளில் பெயர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நெட்வொர்க்கின் செயல்பாடுகளுக்கு உடந்தையாக இருந்த வணிக முதலாளிகளின் பட்டியல் இருந்தது. உணர்தல் கடுமையாக தாக்கியது. அவர்கள் நினைத்ததை விட சதி ஆழமாகவும் பரவலாகவும் இருந்தது. ஆனால் டி. ஆர்சி காவலில் இருப்பதாலும். அவர்களின் கைகளில் இருந்த ஆதாரங்களாலும். முழு நடவடிக்கையையும் வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு ஒரு சண்டை வாய்ப்பு கிடைத்தது. ஜேக் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் ஒன்றாக நிற்பதுடன். அவர்களின் பார்வையில் ஒரு புதிய நோக்கத்துடன் எபிசோட் முடிந்தது. போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. ஆனால் அவர்கள் அடுத்து வரும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். முற்றுகையின் கீழ் துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ். டிடெக்டிவ் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் சதித்திட்டத்தை ஆழமாக ஆராய்ந்ததால். நகரின் வானவெளி நிச்சயமற்ற ஒரு மூடுபனியில் மூடப்பட்டிருந்தது. வின்சென்ட் டி. ஆர்சியின் சந்திப்பின் போது அவர்கள் கண்டுபிடித்த பெயர்களின் பட்டியல். பறந்து விரிந்த ஊழல் வலைப்பின்னலின் இதயத்திற்கு ஒரு சாலை வரைபடமாக இருந்தது. ஜேக் தனது மேஜையில் அமர்ந்தார். வளாகம் அவரைச் சுற்றி சலசலத்தது. அவரது கண்கள் பெயர்களை ஸ்கேன் செய்து. நகரத்தில் பல முக்கிய நபர்களை அடையாளம் கண்டுகொண்டது. இது குற்றத்தை பற்றியது மட்டுமல்ல. அது அதிகாரம் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாடு பற்றியது. ஊழல் சமூகத்தின் உயர்மட்டத்தை அடைந்தது என்பது நிதானமாக இருந்தது. நாங்கள் மூலோபாயமாக இருக்க வேண்டும். அக்ஷினவா தோளில் சாய்ந்து கூறினார். நாம் இவர்களை பின்தொடர்ந்தால். அவர்கள் நம்மை நசுக்கிவிடுவார்கள். நாங்கள் கூடுதல் ஆதாரங்களை சேகரித்து. காற்று புகாத வழக்கை உருவாக்க வேண்டும். மார்கஸ் சம்மதத்துடன் தலையசைத்தார். நாங்கள் பலவீனமான இணைப்பில் தொடங்குகிறோம். இந்த பட்டியலில் உள்ள ஒருவர் அழுத்தத்தின் கீழ் வெடிப்பார். அவர்களின் சாட்சியம் எங்களிடம் கிடைத்ததும். மீதமுள்ளவை பின்பற்றப்படும். அவர்களின் முதல் இலக்கு ஹென்றி லாஸ்கி என்ற மத்திய நிலை அதிகாரி ஆவார்.
அவர்கள் லாஸ்கியை கண்காணித்து அவரது இயக்கங்கள் மற்றும் கூட்டாளிகள் பற்றிய தகவல்களை சேகரித்தனர். ஒரு வாரம் கவனமாக அவதானித்த பிறகு அவர்கள் தங்கள் நகர்வைச் செய்ய தயாரானார்கள். ஒரு மாலை லாஸ்கி அவருக்கு பிடித்த உயர்தர உணவகத்தை விட்டு வெளியேறியபோது ஜேக்கும் அக்ஷினவாவும் அவரை தடுத்து நிறுத்தினர். திரு லாஸ்கி ஜேக் தனது பேச்சை ஒளிரச் செய்தார். நாம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். லாஸ்கியின் முகம் வெளிரியது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதை முன்னோக்கி விவாதிப்போம் என்று அக்ஷினவா தனது தொனியில் உறுதியாக கூறினார். வளாகத்தில் லாஸ்கி அவர்களுக்கு எதிரே அமர்ந்தார். அவர்களின் தீவிர ஆய்வுக்கு உட்பட்டு அவரது நம்பிக்கை குறைகிறது. நீங்கள் ஆழமாக இருக்கிறீர்கள் ஹென்றி. ஜேக் மேசையின் குறுக்கே ஒரு கோப்பை சறுக்கினார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒத்துழைத்தால் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும். லாஸ்கியின் முகப்பு இடிந்து விழுந்தது. நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்த மக்கள் அவர்கள் ஆபத்தானவர்கள். எல்லாவற்றையும் எங்களிடம் கூறுங்கள். அக்ஷினவா வற்புறுத்தினார். பெயர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு தெரிந்த அனைத்தும். லாஸ்கி அவர்களின் சந்தேகங்களை உறுதிப்படுத்தி புதிய வழிவகைகளை அளித்து பல தகவல்களை கொட்டினார். நெட்வொர்க்கின் படிநிலை மற்றும் செயல்பாடுகளை அவர் வெளிப்படுத்தினார். முக்கிய வீரர்களுக்கு பெயரிட்டு அவர்களின் திட்டங்களை வெளிப்படுத்தினார். அவரது சாட்சியம் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. ஆனால் அது அவர்களின் முதுகில் ஒரு இலக்கை வரைந்தது. லாஸ்கி பாதுகாப்பு காவலில் இருப்பதால் குழு அடுத்த கட்டத்திற்கு தயாரானது. புதிய நுண்ணறிவுடன் ஆயுதம் ஏந்திய அவர்கள் பல உயர்மட்ட இலக்குகளில் ஒரே நேரத்தில் சோதனைகளை திட்டமிட்டனர். வலையமைப்பை விரைவாக அகற்றுவது. பதிலடி கொடுப்பதற்கு முன்பு அதன் சக்தியையும் செல்வாக்கையும் துண்டிப்பதே இலக்காக இருந்தது. தாக்குதல் நடந்த இரவில் நகரம் ஒரு போர்க்களமாக இருந்தது. ஸ்வோட் குழுக்கள் மற்றும் போலீஸ் பிரிவுகள் துல்லியமாக நகர்ந்தன. ஆடம்பர பென்ட்ஹவுஸ் மற்றும் பலப்படுத்தப்பட்ட மாளிகைகளை மீறியது. கைதுகள் செய்யப்பட்டு ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டு ரகசியங்கள் வெளிவரும்போது காற்றில் பதற்றம் ஏற்பட்டது. நெட்வொர்க்கில் ஆழமாக பிணைந்திருந்த ஒரு முக்கிய தொழிலதிபருக்கு சொந்தமான மாளிகையில் ஜேக் மிகவும் பலமான இடங்களில் ஒன்றின் மீது பொறுப்பேற்றார். அறுவை சிகிச்சை விரைவாகவும் தீர்க்கமாகவும் இருந்தது. ஆச்சரியத்தின் உறுப்பு அவர்களின் நன்மைக்காக விளையாடியது. அவர்கள் வளாகத்தை பாதுகாத்தபோது ஜேக் ஆவணங்கள் மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட கோப்புகளால் நிரப்பப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட அறையை கண்டுபிடித்தார். இது முழு நெட்வொர்க்கையும் வீழ்த்தக்கூடிய ஆதாரங்களின் புதையல். ஆனால் வெற்றி கசப்பானது. குழு மீண்டும் வளாகத்தில் குழுமியபோது போலீஸ் தலைமையகம் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தி வெளியானது. வெடிப்புகள் கட்டிடத்தை உலுக்கியது. துப்பாக்கிச் சூடு வெடித்தது. வளாகத்தை குழப்பத்தில் மூழ்கடித்தது. ஜேக் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் கைகலப்பின் வழியாக போராடி தங்கள் நிலையை பாதுகாத்து தங்கள் சக ஊழியர்களை பாதுகாத்தனர். இந்த தாக்குதல் நெட்வொர்க்கின் அணுகலையும் கொடிய சக்தியுடன் திருப்பி தாக்கும் அவர்களின் விருப்பத்தையும் அப்பட்டமாக நினைவூட்டுவதாக இருந்தது. முற்றுகைக்கு உட்பட்ட வளாகத்துடன் முடிந்தது. அணி தங்கள் மைதானத்தை பாதுகாக்க அணி திரண்டனர். ஜேக்கின் உறுதிப்பாடு முன்னெப்போதையும் விட பிரகாசமாக இருந்தது. அவர்கள் நெட்வொர்க்கில் குறிப்பிடத்தக்க அடியை கையாண்டனர். ஆனால் சண்டை வெகு தொலைவில் இருந்தது. இறுதி மோதலை எதிர்கொண்டது. அவர்களுக்கு ஒவ்வொரு அவுன்ஸ் வலிமையும் அதை காண உறுதியும் தேவைப்படும். மாஸ்டர் மைண்ட் வெளிப்பட்டது. அந்த வளாகம் போர்க்களமாக இருந்தது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ் டிடெக்டிவ் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் தாக்குதலை தடுக்க தங்கள் குழுவை திரட்டியதால் புகை காற்றை நிரப்பியது. அலாரங்கள் ஒலித்தன. மேலும் துப்பாக்கி பொடியின் கடுமையான வாசனை நீடித்தது. ஒருங்கிணைந்த தாக்குதல் அவர்கள் முன்பு எதிர்கொண்ட எதையும் போலல்லாமல் நெட்வொர்க்கிலிருந்து ஒரு தெளிவான செய்தி. அவர்கள் சண்டை இல்லாமல் கீழே போக மாட்டார்கள். ஜேக் மற்றும் அக்ஷினவா குழப்பத்தின் மூலம் நகர்ந்தனர். காயமடைந்த அதிகாரிகளை பாதுகாத்தனர் மற்றும் மற்றவர்கள் தங்கள் பதவிகளை வகிக்க வழிவகுத்தனர். மார்கஸ் அழுத்தத்தின் கீழ் அமைதியாக பாதுகாப்பை ஒருங்கிணைத்தார். தாக்குபவர்கள் கட்டிடத்திற்குள் மேலும் ஊடுருவ முடியாது என்பதை உறுதி செய்தார். துப்பாக்கிச் சூடு ஓய்ந்ததும் ஜேக்கிற்கு தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. அவர் தயங்கினார். பின்னர் பதிலளித்தார். ஒரு சிதைந்த குரல் வரி வழியாக ஒலித்தது. நல்லது டிடெக்டிவ். ஆனால் இது வெகு தொலைவில் உள்ளது. யார் இவர்? ஜேக் கோரிக்கை விடுத்தார். உங்கள் விரோதி. குரல் பதிலளித்தது. அதன் தொனியில் குளிர்ச்சியான அமைதி.
நீங்கள் நிழல்களை துரத்துகிறீர்கள். ஆனால் இப்போது சிம்மாசனத்தின் பின்னால் உள்ள உண்மையான சக்தியை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. பழைய ஹாரோ மில்லில் நள்ளிரவில் என்னை சந்திக்கவும். தனியாக வாருங்கள், இல்லையெனில் பலர் இறந்துவிடுவார்கள். அழைப்பு திடீரென முடிந்தது. ஜேக்கிற்கு ஒரு மூழ்கும் உணர்வு ஏற்பட்டது. அது ஒரு பொறி என்று அவருக்கு தெரியும், ஆனால் அவருக்கு வேறு வழியில்லை. உண்மையான சூத்திரதாரியை வெளிக்கொணர அவர்களுக்கு வேண்டிய இடைவெளி இதுவாகும். ஜேக், உன்னால் தனியாக செல்ல முடியாது, அக்ஷினவா சொன்னாள். அவள் குரலில் கவலை நிறைந்தது. நான் வேண்டும், ஜேக் பதிலளித்தார். ஆனால் நீங்களும் மார்கஸும் தயாராக இருக்க வேண்டும். தலைமறைவாக உள்ளவரை வீழ்த்த இதுவே நமக்கு வாய்ப்பு என்றால் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நள்ளிரவு நெருங்கியது. ஜேக் பாழடைந்த ஹாரோ மில்லுக்கு வந்தார். பழைய கட்டிடம் இருளில் தத்தளித்தது. அதன் உடைந்த ஜன்னல்கள் அவனது ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன. விழிப்பு உணர்வுடன் உள்ளே நுழைந்தான். உட்புறம் நிழல்கள் மற்றும் சிதைவுகளின் பிரமை. ஜேக்கின் அடிச்சுவடுகள் ஒற்றை ஒளியின் மங்கலான ஒளியை தொடர்ந்து ஆலைக்குள் ஆழமாக நகர்ந்தபோது எதிரொலித்தன. அறையின் மையத்தில் ஒரு உருவம் நின்று காத்திருந்தது. வரவேற்கிறேன், துப்பறிவாளன். குரல் இப்போது தெளிவாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் சொன்னது. அந்த உருவம் வெளிச்சத்தில் நுழைந்தது. ஜேக் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்ட முகத்தை வெளிப்படுத்தியது. போலீஸ் கமிஷனர் ஹோவர்ட் ஸ்டீல். ஜேக்கின் மனம் துடித்தது. ஸ்டீல் ஒரு நம்பகமான வழிகாட்டியாக, சமூகத்தின் தூணாக இருந்தார். அவர்தான் இந்த வலைப்பின்னலுக்கு மூளையாக செயல்பட்டார் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரியமா? ஸ்டீல் கேட்டார். அவரது உதடுகளில் ஒரு குளிர்ச்சியான புன்னகை விளையாடியது. உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஜேக். அதிகாரம் கிடைக்கிறது, முழுமையான அதிகாரம் முற்றிலும் கிடைக்கிறது. ஏன், ஸ்டீல்? ஜேக் கோரினார். அவரது குரல் கோபத்தால் நடுங்கியது. நீங்கள் நின்ற அனைத்தையும் ஏன் காட்டிக் கொடுக்கிறீர்கள்? ஸ்டீலின் கண்கள் கடினமாகின. ஏனென்றால் உலகம் அழுகிவிட்டது, ஜேக். அமைப்பு உடைந்துவிட்டது. குழப்பத்தை கட்டுப்படுத்த, ஒழுங்கை கொண்டுவர நெட்வொர்க்கை உருவாக்கினேன். ஆனால் நீங்களும் உங்கள் சுயமரியாதையான சிலுவை போரும் எல்லாவற்றையும் அச்சுறுத்தினீர்கள். ஜேக் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டார். ஸ்டீலின் துரோகத்தின் எடை அவரது தோள்களில் பாரமாக இருந்தது. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க மாட்டீர்கள். உங்களை வீழ்த்த போதுமான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. ஸ்டீல் சிரித்தார், ஒரு குளிர், மகிழ்ச்சியற்ற ஒலி. நீங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறீர்களா? எனது எல்லை இந்த நகரத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது. இன்றிரவு என்ன முடிவு வந்தாலும் நான் என் உயிர் பிழைப்பதை உறுதி செய்து கொண்டேன். ஜேக் எதிர்வினையாற்றுவதற்கு முன் ஸ்டீல் சமிக்ஞை செய்தார். மேலும் ஜேக்கை சூழ்ந்திருந்த நிழல்களில் இருந்து ஆயுதமேந்தியவர்கள் வெளிப்பட்டனர். அவர் எண்ணிக்கையில் அதிகமாகவும் துப்பாக்கிச் சூடு இல்லாதவராகவும் இருந்தார். ஆனால் அவர் பின்வாங்க மறுத்துவிட்டார். அந்த நேரத்தில் தொடர் குண்டுவெடிப்பு ஆலையை உலுக்கியது. அக்ஷினவா மற்றும் மார்கஸ் தலைமையில் ஜேக்கின் குழு வந்திருந்தது. அவர்கள் துல்லியமாக நகர்ந்து ஸ்டீலின் ஆட்களை வீழ்த்தி ஜேக்கிற்கு ஒரு பாதையை உருவாக்கினர். ஜேக் ஸ்டீல் மீது பாய்ந்தார். ஒரு கடுமையான போராட்டம் தொடர்ந்தது. ஸ்டீல் தந்திரமானவராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார். ஆனால் ஜேக்கின் உறுதிப்பாடு அவரது வலிமையை தூண்டியது. முயற்சியின் இறுதி எழுச்சியுடன் ஜேக் ஸ்டீலை முறியடித்து கைவிலங்குகளில் அவரை பாதுகாத்தார். தூசி படிந்ததால் ஜேக்கின் குழு ஆலையை பாதுகாத்து மீதமுள்ள ஆதாரங்களை சேகரித்து ஸ்டீலின் கைது செய்யப்படுவதை உறுதி செய்தது. தலைவன் இறுதியாக காவலில் இருந்தான். அவனது பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவரது துரோகம் பற்றிய செய்திகள் தலைப்புச் செய்திகளில் ஆதிக்கம் செலுத்தியது. மேலும் சட்ட அமலாக்கத்தில் பொதுமக்களின் நம்பிக்கை சிதைந்தது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் மற்றும் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்யும் கடினமான பணியை எதிர்கொண்டனர். ஹாரோ மில்லில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களை செயல்படுத்தவும் ஸ்டீலின் விசாரணைக்கு தயாராகவும் அதிகாரிகள் அயராது உழைத்ததால் இந்த வளாகம் செயல்பாட்டின் ஒரு கூட்டமாக இருந்தது. ஜேக் மற்றும் அக்ஷினவா ஆவணங்களின் மலையை மதிப்பாய்வு செய்தனர். ஒவ்வொரு கோப்பும் மேலும் ஊழல் அடுக்குகளை வெளிப்படுத்தியது. ஸ்டீலின் நெட்வொர்க் மிகவும் பெரியது என்று அக்ஷினவா சொன்னாள். அவள் புருவம் சுருங்கியது. இது அவரை வீழ்த்துவது மட்டுமல்ல, நாங்கள் முழு கட்டமைப்பையும் அகற்ற வேண்டும். ஜேக் தலையசைத்தார். அவரது உறுதிப்பாடு அசைக்கப்படவில்லை. நாங்கள் ஸ்டீலுடன் தொடங்குகிறோம். அவர் தண்டிக்கப்பட்டவுடன் மற்றவர்களுக்கு பிறகு நாங்கள் செல்ல வேண்டிய அந்நிய செலாவணியை பெறுவோம். ஹோவர்ட் ஸ்டீலின் விசாரணை தீவிர ஊடக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது.
ஸ்டீலின் உயர்மட்ட வழக்கறிஞர்கள் ஒரு ஆக்ரோஷமான வாதத்தை முன்வைத்தனர். ஆதாரங்களை இழிவுபடுத்த முயன்றனர் மற்றும் ஸ்டீலை ஒரு பலிகடாவாக சித்தரிக்க முயன்றனர். ஆனால் ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் இடைவிடாமல் ஸ்டீலின் குற்றங்கள் மற்றும் குற்றவியல் வலையமைப்பின் மூளையாக அவரது பங்கு பற்றிய மறுக்க முடியாத ஆதாரங்களை முன்வைத்தனர். வழக்கு விசாரணை நடந்து வருவதால் பதற்றம் நிலவியது. நகரம் விளிம்பில் இருந்தது. ஸ்டீலின் செல்வாக்கு இன்னும் முடிவை மாற்றக்கூடும் என்று பலர் பயந்தனர். நீதிமன்றத்திற்கு வெளியே திரண்ட போராட்டக்காரர்கள் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை கோரினர். நீதிமன்ற அறைக்குள் ஜேக் ஸ்டீலின் கைதுக்கு வழிவகுத்த துன்பகரமான பயணத்தை விவரித்து நிலைப்பாட்டை எடுத்தார். அவரது சாட்சியம் சக்தி வாய்ந்தது. துரோகத்தின் ஈர்ப்பு மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இருப்பினும் ஸ்டீல் எதிர்க்கவில்லை. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அவர் எச்சரித்தார். என்னை வீழ்த்துவது சிஸ்டத்தை சரி செய்யாது. இது நம் அனைவரையும் விட பெரியது. ஜேக் ஸ்டீலின் பார்வையை அசைக்காமல் சந்தித்தார். நாங்கள் உங்களை மட்டும் வீழ்த்தவில்லை. உங்களை போன்றவர்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தக் கூடாது என்ற சிறந்த எதிர்காலத்திற்காக நாங்கள் போராடுகிறோம். இறுதி வாதங்களுடன் விசாரணை உச்சக்கட்டத்தை எட்டியது. வழக்கறிஞர் ஸ்டீலை ஒரு சூழ்ச்சியான அதிகார வெறி கொண்ட வில்லனாக சித்தரித்தது. அதே சமயம் அவர் குற்றமற்றவர் என்று பாதுகாப்பு தரப்பு தொடர்ந்து வாதிட்டது. நடுவர் மன்றம் மணிக்கணக்கில் விவாதித்தது. நகரின் நீதி அமைப்பின் தலைவிதி சமநிலையில் தொங்கியது. இறுதியாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. பிரதிவாதி ஹோவர்ட் ஸ்டீல் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக நாங்கள் காண்கிறோம். ஒரு கூட்டு நிம்மதி பெருமூச்சு நீதிமன்ற அறை முழுவதும் பரவியது. ஸ்டீலின் தண்டனை ஒரு முக்கிய வெற்றி. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு திருப்புமுனை. ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. கம்பிகளுக்கு பின்னால் ஸ்டீல் இருப்பதால் குழு நெட்வொர்க்கின் மீதமுள்ள உறுப்பினர்கள் மீது தங்கள் கவனத்தை திருப்பியது. அவர்கள் தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த சோதனைகளை தொடங்கினர். உயர்மட்ட நபர்களை கைது செய்தனர் மற்றும் குற்றச் செயல்களுடன் பிணைக்கப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றினர். தண்டனையின்றி செயல்பட்ட ஊழல் பேர்வழிகள் ஒவ்வொருவராக கணக்கு போடப்பட்டதால் நகரம் நீதியின் அலையை கண்டது. கடும் நெருக்கடிக்கு மத்தியில் ஜேக் மற்றும் அக்ஷினவா எதிர்பாராத வகையில் முன்னிலை பெற்றனர். ஒரு அனாமதேய உதவிக்குறிப்பு நெட்வொர்க்கின் நிதியாளர்களுக்கு எதிரான முக்கியமான ஆதாரங்கள் சேமிக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பு இல்லத்தை சுட்டிக்காட்டியது. அவர்கள் விரைவாக நகர்ந்து ஒரு வாரண்டை பாதுகாத்து ஒரு குழுவை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றனர். அமைதியற்ற சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு இல்லம் பலத்த பாதுகாப்புடன் இருந்தது. ஜேக் மற்றும் அவரது குழுவினர் வளாகத்தை உடைத்து பாதுகாவலர்களை முறியடித்து வளாகத்தை பாதுகாத்தபோது கடுமையான துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. உள்ளே அவர்கள் ஆவணங்கள், மின்னணு பதிவுகள் மற்றும் பல ஆண்டுகளாக சட்டவிரோத பரிவர்த்தனைகளை விவரிக்கும் நிதி லெட்ஜர்கள் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர். ஆதாரம் ஒரு தங்கச்சுரங்கமாக இருந்தது. நெட்வொர்க்கின் நிதி மற்றும் செயல்பாடுகளுக்கு தெளிவான சாலை வரைபடத்தை வழங்குகிறது. இந்த புதிய இண்டெல் மூலம் குற்றவியல் அமைப்பின் மீதமுள்ள கூறுகளை அகற்றுவதற்காக கூட்டாட்சி நிறுவனங்களுடன் குழு ஒருங்கிணைத்தது. தூசி படிந்தவுடன் ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் தங்கள் பயணத்தை பிரதிபலித்தனர். அவர்கள் பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டனர். சக்திவாய்ந்த எதிரிகளுடன் சண்டையிட்டனர். தனிப்பட்ட தியாகங்களை சகித்தனர். ஆனால் நீதிக்கான அவர்களின் அர்ப்பணிப்பு மேலோங்கியிருந்தது. நகரம் குணமடைய தொடங்கியது. சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டன. மேற்பார்வை பலப்படுத்தப்பட்டது. சட்ட அமலாக்கத்தில் சமூகத்தின் நம்பிக்கை மெதுவாக மீண்டும் கட்டமைக்க தொடங்கியது. அவர்களின் பணியின் தாக்கம் உடனடி வெற்றிகளுக்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டது. பொறுப்புக்கூறல் மற்றும் நேர்மைக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் மீண்டும் வளாகத்தில் இருப்பதை காட்டியது. அவர்களின் சாதனைகளின் எடை நீதிக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தது. ஜேக் தனது கூட்டாளிகளை பார்த்தார். அவரது கண்களில் பெருமை மற்றும் தோழமை உணர்வு. நாம் அதை செய்தோம். ஆனால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். அமைப்பை சுரண்ட முயல்பவர்கள் எப்போதும் இருப்பார்கள். அவர்கள் வெற்றியடையாமல் பார்த்து கொள்வது நம் கையில்தான் உள்ளது. அக்ஷினவா தலையசைத்தாள். அவளது உறுதி அசையாது. அடுத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மார்கஸ் சிரித்தார். அவர்களுக்கிடையேயான பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது. ஒன்றாக சரியானவற்றிற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். புதிய தொடக்கங்கள். சூரியன் நகரத்தின் மீது உதயமானது. கொந்தளிப்பிலிருந்து மெதுவாக மீண்டு வரும் நிலப்பரப்பில் ஒரு சூடான பிரகாசத்தை ஏற்படுத்தியது.
போலீஸ் கமிஷனர் ஹோவர்ட் ஸ்டீல் கம்பிகளுக்கு பின்னால் மற்றும் குற்றவியல் வலைப்பின்னல் அகற்றப்பட்டதால். துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் தங்கள் வாழ்க்கையிலும் வேலையிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை எதிர்கொண்டனர். அந்த வளாகம் புதுப்புது உணர்வில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதிகாரிகள் சமீபத்திய வெற்றிகளால் ஈர்க்கப்பட்டு. நீதி மற்றும் ஒருமைப்பாட்டின் மதிப்புகளை நிலைநிறுத்த உந்துதல் பெற்றனர். ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் விளக்கமளிக்கும் அறையில் கூடினர். அங்கு புதிதாக நியமிக்கப்பட்ட போலீஸ் கமிஷனர் எலினா மார்டினெஸ் படைக்கு உரையாற்றினார். இன்று ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்று ஆணையர் மார்டினெஸ் தொடங்கினார். நாங்கள் இருளை எதிர்கொண்டோம், ஆனால் நாங்கள் வலுவாக வெளிப்பட்டுள்ளோம். எங்கள் சமூகத்துடனான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய நேரம் இது மற்றும் ஊழல் மீண்டும் ஒருபோதும் வேரூன்றாமல் இருப்பதை உறுதி செய்யும் நேரம் இது. அணியின் முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டன. அவர்களின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்புக்காக பாராட்டுகள் வழங்கப்பட்டன. ஆனால் அவர்களின் வேலை வெகு தொலைவில் உள்ளது என்பதை ஜேக் அறிந்திருந்தார். நகரம் குணமடைந்தது, ஆனால் துரோகம் மற்றும் ஊழலின் வடுக்கள் ஆழமாக ஓடின. அந்த நாளின் பிற்பகுதியில் ஜேக்கும் அக்ஷினவாவும் ஜேக்கின் அலுவலகத்தில் அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி விவாதித்தனர். நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம், ஆனால் இன்னும் செய்ய நிறைய இருக்கிறது என்று ஜேக் தனது தொனியில் சிந்திக்கிறார். அக்ஷினவா தலையசைத்தார். நாம் தடுப்புக்கு கவனம் செலுத்த வேண்டும், எதிர்வினை மட்டும் அல்ல. வலுவான சமூக உறவுகளை கட்டியெழுப்புதல், வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் எங்கள் அதிகாரிகளின் உறுதிமொழிகளுக்கு உண்மையாக இருக்க உதவுதல். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மார்கஸ் கையில் கோப்பையுடன் அறைக்குள் நுழைந்தார். எங்கள் அடுத்த வழக்கு எங்களிடம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரலில் உற்சாகத்தின் குறிப்பு. ஜேக் புருவத்தை உயர்த்தினார். என்ன ஸ்கோப்? மார்கஸ் கோப்பை மேசையில் வைத்தார். இது ஒரு குளிர் வழக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனது ஒருபோதும் தீர்க்கப்படவில்லை. புதிய சான்றுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன, மேலும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களை மூடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் திணைக்களத்தை ஆட்டிப்படைத்த ஊழல் காரணமாக விரிசல் வழியாக நழுவிய ஒரு பிரபல நபருடன் தொடர்புடைய தொடர் காணாமல் போன வழக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு புதிய நோக்கத்தால் உந்தப்பட்ட குழு முழுக்க ஆர்வமாக இருந்தது. அவர்களின் விசாரணை அவர்களை நகரின் புறநகரில் உள்ள ஒரு பாழடைந்த கிடங்கிற்கு அழைத்துச் சென்றது. அது நீண்ட காலமாக கைவிடப்பட்ட ஆனால் இருண்ட ரகசியங்களை மறைத்து வைத்தது. உள்ளே காணாமல் போனவர்களின் ஆதாரங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். பல ஆண்டுகளாக தண்டனையின்றி செயல்பட்ட மனித கடத்தல் கும்பலுடன் அவர்களை இணைத்தனர். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்தபோது ஸ்டீலின் ஊழல் காரணமாக நீதி கிடைக்காமல் தவித்த சிலர் உட்பட கடத்தல் வளையத்தில் ஈடுபட்டுள்ள தனிநபர்களின் வலைப்பின்னலை அவர்கள் கண்டுபிடித்தனர். மோதிரத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கை மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டது. குழு கூட்டாட்சி அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்து யாரும் தப்பிக்காததை உறுதி செய்தது. ரெய்டு துல்லியமாக நடத்தப்பட்டது. ஒரு காலத்தில் துன்பங்கள் நிறைந்த இடமாக இருந்த இந்த கிடங்கு பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. பிறரை சுரண்டுபவர்களுக்கும் தீங்கு விளைவிப்பவர்களுக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கும் போரின் அப்பட்டமான நினைவூட்டல். மீண்டும் வளாகத்தில் மனநிலை வெற்றி மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் கலவையாக இருந்தது. ரெய்டில் அணியின் வெற்றி அவர்களின் பணியின் முக்கியத்துவத்தையும் பொதுவான குறிக்கோளால் ஒன்றுபடும்போது அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் வளாகத்தின் லாபியில் நின்று மீட்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை அதிகாரிகள் பதப்படுத்துவதை பார்த்து அவர்களுக்கு தேவையான கவனிப்பையும் ஆதரவையும் பெறுவதை உறுதி செய்தனர். இந்த பார்வை நீதி மற்றும் இரக்கத்திற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியது. கமிஷனர் மார்டினெஸ் முகத்தில் பெருமித புன்னகையுடன் அவர்களை அணுகினார். நீங்கள் நம்ப முடியாத வேலையை செய்துள்ளீர்கள். நாம் ஒன்றாக சாதிக்க முடியும் என்பதற்கான ஆரம்பம் இதுவே. ஜேக் கைகுலுக்கினாள். நன்றி கமிஷனர். அடுத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாள் நெருங்க நெருங்க ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் தங்கள் பயணத்தை பிரதிபலித்தனர். அவர்கள் பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டனர், ஊழலை எதிர்த்து போராடினர் மற்றும் சக்திவாய்ந்த எதிரிகளை வீழ்த்தினர். ஆனால் அவர்களின் மிகப்பெரிய சாதனை நம்பிக்கையையும் ஒருமைப்பாட்டையும் மீட்டெடுத்தது. இறுதி காட்சியானது ஜேக் வீட்டில் இருப்பதையும் நகர காட்சியை பார்ப்பதையும் காட்டியது. நகரத்தின் விளக்குகள் மின்னியது, நெகிழ்ச்சி மற்றும் புதுப்பித்தலின் சின்னம்.
முன்னோக்கி செல்லும் பாதை சவாலானது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் தனது அணியுடன் தனது பக்கத்தில் அவர் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். ஒரு சிறிய கொண்டாட்டத்திற்கு அக்ஷினவாவும் மார்கஸும் வருவதை அவன் திரும்பி பார்த்தான். அவர்கள் தங்கள் கண்ணாடிகளை உயர்த்தி தங்கள் வெற்றிகளையும் இன்னும் வரவிருக்கும் போர்களையும் வறுத்தெடுத்தனர். புதிய தொடக்கங்களுக்கு ஜே கூறினார், அவரது குரலில் நம்பிக்கையின் உணர்வு. நியாயத்திற்கு அக்ஷினவா தனது உறுதியை அசைக்கவில்லை. நட்பு மற்றும் நெகிழ்ச்சிக்கு என்று மார்கஸ் முடித்தார், அவரது முகத்தில் ஒரு புன்னகை. அவர்கள் தங்கள் கண்ணாடியை அழுத்தியபடி நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை உணர்வுடன் இந்த தொடர் முடிந்தது. நீதி மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் மூலம் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான வாக்குறுதி உருவானது. கடந்த கால நிழல்கள். நகரம் குணமடையத் தொடங்கியது. ஆனால் துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோரின் பணி இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. மனித கடத்தல் வளையத்தை வெற்றிகரமாக அகற்றியது தற்காலிக நிவாரணத்தை கொடுத்தது. ஆனால் புதிய அச்சுறுத்தல்கள் அடிவானத்தில் தோன்றின. வளாகத்தில் காலை பிஸியாக இருந்தது. அதிகாரிகள் சமீபத்திய உளவுத்துறையை மதிப்பாய்வு செய்து வரவிருக்கும் நடவடிக்கைகளுக்கு தயாராகிறார்கள். ஜேக்கும் அக்ஷினவாவும் ஒரு விளக்கக்காட்சியின் நடுவில் இருந்தபோது மார்கஸ் ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தார். ஜேக், நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று மார்கஸ் தனது முகத்தை கசக்கினார். ஜேக் கடிதத்தை எடுத்துக்கொண்டார். அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பப்பட்டதை கவனித்தார். படிக்கும் போதே அவன் முகபாவம் இருண்டது. அந்த கடிதம் ஒரு பழைய எதிரியிடமிருந்து வந்தது. நீண்ட காலமாக மறைந்துவிட்டதாக அவர்கள் நம்பினர். மழுப்பலான குற்றத்தின் பிரபு பாண்டம் என்று மட்டுமே அறியப்படுகிறார். நகரின் கிரிமினல் பாதாள உலகில் பாண்டம் ஒரு பேய் உருவமாக இருந்தார். இது உயர்மட்ட திருட்டுகளை திட்டமிடுவதற்கும் ஒரு தடயமும் இல்லாமல் மறைவதற்கும் பெயர் பெற்றது. அவரது கடிதம் ஒரு கேலிக்குரியதாக இருந்தது. சமீபத்திய தீர்க்கப்படாத குற்றங்களுக்கு பொறுப்பேற்கிறது மற்றும் குழப்பத்தின் புதிய அலைக்கு உறுதியளிக்கிறது. த ஃபாண்டம் நன்றாக போய்விட்டது என்று நாங்கள் நினைத்தோம், அக்ஷினவா சொன்னாள். அவளுடைய குரல் கவலையுடன் இருந்தது. அவர் திரும்பி வந்துவிட்டார் போல் தெரிகிறது. ஜேக் பதிலளித்தார், அவரது கண்களில் உறுதியானது. அவர் அதை தனிப்பட்டதாக ஆக்குகிறார். குழு விரைவாக அணிதிரட்டப்பட்டது. பழைய வழக்கு கோப்புகளை மதிப்பாய்வு செய்தது மற்றும் பாண்டமின் அறியப்பட்ட கூட்டாளிகள் பற்றிய தகவல்களை சேகரித்தது. குற்றவாளி திரும்பி வருதல் என்பது ஒரு படி மேலே இருந்து முன்னேறிய ஒரு வலிமைமிக்க எதிரியை எதிர்கொள்வதை குறிக்கிறது. அவர்கள் ஆழமாக தோண்டியபோது சமீபத்திய குற்றங்களில் பாண்டமின் செயல்பாட்டின் செயல்பாட்டிற்கு பொருந்தக்கூடிய தொடர்ச்சியான வடிவங்களை கண்டுபிடித்தனர். அவர் கையொப்ப பாணியை கொண்டிருந்தார், அதிக ஒருங்கிணைந்த துல்லியமான நேர மற்றும் எப்போதும் அழைப்பு அட்டையை விட்டு செல்லும் ஒரு கருப்பு செஸ் நைட். அவர்களின் விசாரணை அவர்களை நகரின் மையத்தில் உள்ள கைவிடப்பட்ட தியேட்டருக்கு அழைத்து சென்றது. ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான இடமாக இருந்த திரையரங்கம் பாழடைந்து சட்டவிரோத செயல்களின் புகலிடமாக மாறிவிட்டது. ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் அதை ஒரு மறைவிடமாக பயன்படுத்தக்கூடும் என்று சந்தேகித்தனர். இருளின் மறைவில் அந்த அணி தியேட்டருக்குள் புகுந்தது. அமானுஷ்யமான அமைதியானது பழைய மரத்தின் கிரீச்சினாலும் குப்பைகளின் சலசலப்பினாலும் மட்டுமே உடைந்தது. அவர்கள் பிரமை போன்ற தாழ்வாரங்களில் செல்லும்போது பாண்டம் தனது அடுத்த பெரிய திருட்டை திட்டமிட தியேட்டரை பயன்படுத்தியதாக கூறும் தடயங்களை கண்டறிந்தனர். திடீரென்று மறைந்திருந்த கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் முகமூடி அணிந்த உதவியாளர்களால் பதுங்கியிருந்தனர். ஒரு கடுமையான போர் நடந்தது. வரையறுக்கப்பட்ட இடம் சண்டையின் தீவிரத்தை அதிகரிக்கிறது. ஜேக் மற்றும் அக்ஷினவா பயிற்சியில் துல்லியமாக நகர்ந்தனர். மார்கஸ் பாதுகாப்பு வழங்கும்போது தாக்குபவர்களை வீழ்த்தினர். அதைத் தொடர்ந்து நகரின் மத்திய வங்கியின் விரிவான வரைபடத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர். பாண்டமின் அடுத்த திருட்டு இலக்கு. ஒவ்வொரு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் செயல்பாட்டின் துல்லியமான நேரத்தையும் கோடிட்டு காட்டும் வகையில் திட்டங்கள் துல்லியமாக இருந்தன. இது விரைவில் நடக்கும். மார்கஸ் வரைபடத்தை ஸ்கேன் செய்தார். இதைச் செயல்படுத்துவதற்கு முன்பு நாம் அவரை தடுக்க வேண்டும். பாண்டமின் திருட்டை முறியடிக்க ஒரு திட்டத்தை வகுத்த குழு வளாகத்தில் மீண்டும் குழுமியது. அவர்கள் வங்கி பாதுகாப்பு ஃபெடரல் முகவர்கள் மற்றும் ஸ்வோட் குழுக்களுடன் ஒருங்கிணைத்து சாத்தியமான ஒவ்வொரு நுழைவு புள்ளியும் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்து அனைத்து பணியாளர்களுக்கும் விளக்கமளிக்கப்பட்டது. திட்டமிட்ட திருட்டு நடந்த இரவில் சூழல் பதற்றமாக இருந்தது. மத்திய வங்கி பூட்டப்பட்டது, மேலும் குழு பாண்டம் மற்றும் அவரது குழுவினரை இடைமறிக்க தயாராக இருந்தது.
மணிநேரங்கள் கடந்தன. கடிகாரத்தின் ஒவ்வொரு டிக்டிக்களும் எதிர்பார்ப்பை அதிகரிக்கச் செய்தன. இறுதியாக இயக்கம் கண்டறியப்பட்டது. ஃபாண்டம் எஸ் குழுவினர் இராணுவ துல்லியத்துடன் வங்கியை அணுகினர். அவர்கள் ஒரு பொறிக்குள் நடப்பதை அறியவில்லை. அவர்கள் வெளிப்புற பாதுகாப்பை மீறியதால் ஜேக் மற்றும் அவரது குழுவினர் செயலில் இறங்கினர். தீ பாண்டமின் உதவியாளர்களை அணி எதிர்கொண்டபோது குழப்பமான துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. ஜேக் தீ பாண்டமை கண்டார். ஒரு நிழல் உருவம் பின்னணியில் இருந்து குழப்பத்தை திட்டமிடுகிறது. இதை ஒருமுறை முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்த ஜேக் வங்கியின் சிக்கலான அரங்குகள் வழியாக அவனை பின்தொடர்ந்தார். அவர்களின் துரத்தல் வால்ட் அறையில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அங்கு தீப்பாண்டம் ஒரு மறைக்கப்பட்ட தப்பிக்கும் பாதை வழியாக தப்பி ஓட முயன்றது. ஜேக் அவரை ஓரம் கட்டினார். ஆயுதம் வரையப்பட்டது. முடிந்துவிட்டது பாண்டம். நீங்கள் முடித்துவிட்டீர்கள். ஏமாற்றுவதில் வல்லவரான பாண்டம் சிரித்தார். துப்பறிவாளரே, நீங்கள் என்னை பிடித்திருக்கலாம். ஆனால் விளையாட்டு இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. ஒரு விரைவான நகர்வுடன் தீ பாண்டம் ஒரு புகை குண்டை தூண்டி ஜேக்கின் பார்வையை மறைத்தது. புகை வெளியேறியதும் அவரது கையெழுத்து செஸ் நைட்டியை மட்டும் விட்டுவிட்டு தீ பாண்டம் போய்விட்டது. விரக்தியடைந்தாலும் உறுதியில்லாமல் ஜேக் மற்றும் அவரது குழுவினர் வங்கியை பாதுகாத்து மீதமுள்ள உதவியாளர்களைச் சுற்றி வளைத்தனர். திருட்டு முறியடிக்கப்பட்டது. ஆனால் தீப்பாண்டம் தப்பித்ததன் அர்த்தம் அச்சுறுத்தல் நீடித்தது. ஜேக் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் ஆதாரங்களை மதிப்பாய்வு செய்வதோடு அத்தியாயம் முடிந்தது. பாண்டமின் கிண்டல் அவர்களின் மனதில் எதிரொலித்தது. மழுப்பலான எதிரியை நினைவூட்டுகிறது. நாங்கள் அவரை பெறுவோம். அக்ஷினவா தனது உறுதியை அசைக்கவில்லை. ஜேக் தலையசைத்தார். கண்களில் நெருப்பு எரிந்தது. அடுத்த முறை அவர் நழுவ மாட்டார். தீ பாண்டம் ஸ்வெப். தீ பாண்டம் திரும்புவது வளாகத்திற்குள் அவசர உணர்வை ஏற்படுத்தியது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ். துப்பறியும் அக்ஷினாவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் மழுப்பலான குற்றத்தின் பிரபுவை நீதிக்கு கொண்டு வர முன்பை விட அதிக உறுதியுடன் இருந்தனர். தோல்வியுற்ற வங்கி கொள்ளை அவர்களுக்கு புதிய தடயங்களை தந்தது. ஆனால் தீப்பாண்டமின் தந்திரத்தை நினைவூட்டுகிறது. வளாகத்தில் காலை நேரம் உக்கிரமாக இருந்தது. அதிகாரிகள் கண்காணிப்பு காட்சிகள் சாட்சி அறிக்கைகள் மற்றும் தீ பாண்டம் விட்டுச் சென்ற சிக்கலான வரைபடத்தை ஆய்வு செய்தனர். ஜேக் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் மாநாட்டு அறையில் கூடினர். மேசை வரைபடங்கள் மற்றும் ஆவணங்களால் மூடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு திருட்டு அவர் செய்த ஒவ்வொரு அசைவும் உன்னிப்பாக திட்டமிடப்பட்டுள்ளது என்று அக்ஷினவா வரைபடங்களை படித்தார். அவர் எப்போதும் பல படிகள் முன்னால் இருக்கிறார். மார்கஸ் தலையசைத்தார். ஆனால் அவர் இந்த முறை தவறு செய்தார். முன்பை விட எங்களிடம் அதிக தகவல்கள் உள்ளன. அவரது அடுத்த நகர்வை எதிர்நோக்க நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்தபோது தீ பாண்டமின் திருட்டுகளில் ஒரு வடிவத்தை கண்டறிந்தனர். ஒவ்வொரு இலக்கும் அதன் மதிப்புக்காக மட்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் அதன் மூலோபாய முக்கியத்துவத்திற்காக நகரத்தில் பரவியிருக்கும் வளங்கள் மற்றும் செல்வாக்கின் வலையமைப்பை உருவாக்குகிறது. அவர்கள் ஒரு கிரிமினல் சூத்திரதாரியை விட அதிகமாக கையாள்வதை குழு உணர்ந்தது. அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் ஒரு மூலோபாயவாதியை எதிர்கொள்கிறார்கள். புளுபிரிண்டில் மறைக்கப்பட்ட செய்தியை அவர்கள் கண்டுபிடித்தபோது ஒரு திருப்புமுனை வந்தது. பிளாக்லைட்டை பயன்படுத்தி கப்பல் துறைக்கு அருகிலுள்ள ஒரு பழைய கப்பல் முற்றத்தில் ஆயத்தொலைவுகளை வெளிப்படுத்தினர். அந்த இடம் நீண்ட காலமாக கைவிடப்பட்டது மற்றும் ரகசிய நடவடிக்கைகளுக்கு ஏற்றது. இது இருக்கலாம், ஜே கூறினார். நாங்கள் அவரிடம் இருப்பதை அவர் உணரும் முன் நாம் வேகமாக செல்ல வேண்டும். அவர்கள் ஒரு சோதனையை ஏற்பாடு செய்தனர். ஸ்வோட் குழுக்களுடன் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வெளியேறும் இடமும் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். கப்பல் முற்றம் துருப்பிடித்த கொள்கலன்கள் மற்றும் இடிந்து விழும் கிடங்குகளின் பரந்த பிரமை. அவை நெருங்கும்போது மிகவும் அமைதியாக இருந்தது. அணி அலகுகளாக பிரிந்து நிழல்கள் வழியாக திருட்டுத்தனமாக நகர்ந்தது. மிக பெரிய கிடங்குகளில் ஒன்றின் உள்ளே தீ பாண்டமின் செயல்பாடுகள். திருடப்பட்ட பொருட்கள் கள்ளப் பணம் மற்றும் எதிர்கால இலக்குகளின் விரிவான திட்டங்கள் ஆகியவற்றின் ஆதாரங்களை கண்டறிந்தனர். ஆனால் தீ பாண்டம் தன்னை எங்கும் காணவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அவருடைய உதவியாளர்களில் அதிகமானவர்களை சந்தித்தனர். இது கடுமையான மற்றும் குழப்பமான மோதலுக்கு வழிவகுத்தது. ஜேக் மற்றும் அக்ஷினவா அருகருகே சண்டையிட்டனர். அவர்களது பயிற்சி மற்றும் கூட்டாண்மை அவர்களின் தடையற்ற ஒருங்கிணைப்பில் தெளிவாக தெரிகிறது. மார்கஸ் தந்திரோபாய குழுவை வழிநடத்தினார். ஒவ்வொரு மூலையிலும் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்தார். யாரும் தப்பிக்கவில்லை.
தூசி படிந்ததால் அவர்கள் தீ பாண்டம் அமைப்பில் பல முக்கிய பிரமுகர்களை கைது செய்தனர். ஆனால் தலைமறைவானவர் மழுப்பலாகவே இருந்தார். பிடிபட்ட உதவியாளர்களில் ஒரு உயர் பதவியில் இருந்த லெப்டினன்ட் இருந்தார். அவர் தீவிர விசாரணைக்குப் பிறகு தீ பாண்டமின் அடுத்த இலக்கை வெளிப்படுத்தினார். நகரத்தின் உயரடுக்கினரால் கலந்து கொள்ளப்பட்ட ஒரு உயர்மட்ட தொண்டு நிகழ்ச்சி. காலா ஒரு திருட்டை விட அதிகமாக இருந்தது. இது ஒரு அறிக்கை. பொது நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும் குழப்பத்தை விதைக்கவும் வடிவமைக்கப்பட்டது. நாம் இதை நிறுத்த வேண்டும். ஜேக் தனது குரலில் அவசரமாக கூறினார். அவர் இதை இழுத்தால் அது பேரழிவாக இருக்கும். குழு விரைவில் அணிதிரட்டப்பட்டது. காலா அமைப்பாளர்களை எச்சரித்தது மற்றும் ரகசிய பாதுகாப்பு விவரங்களை அமைத்தது. விருந்தினர்களாக மாறுவேடமிட்டு ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் செழுமையான கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்களின் கண்கள் தீ பாண்டமின் செயல்பாட்டாளர்களின் எந்த அறிகுறியையும் தேடுகின்றன. வளிமண்டலம் பதட்டமாக இருந்தது. பளபளக்கும் சரவிளக்குகள் மற்றும் ஆடம்பரமான அலங்காரங்கள் கீழே பதுங்கியிருக்கும் ஆபத்துக்கு முற்றிலும் மாறுபட்டது. இரவு முன்னேறியதும் நிகழ்வின் பாதுகாப்பு அமைப்புகளைச் சுற்றி சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு இருப்பதை அவர்கள் கவனித்தனர் மற்றும் தீ பாண்டமின் திட்டத்தை விரைவாக உணர்ந்தனர். பாதுகாப்பை முடக்க ஒரு ஒருங்கிணைந்த சைபர் தாக்குதல். அதைத் தொடர்ந்து விரைவான மற்றும் கொடூரமான திருட்டு. சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள மார்கஸ் தொழில்நுட்ப குழுவுடன் இணைந்து பணியாற்றினார். அதே நேரத்தில் ஜேக் மற்றும் அக்ஷினவா மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை பாதுகாக்க நகர்ந்தனர். சைபர் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதும் முகமூடி அணிந்த துப்பாக்கி ஏந்திய நபர்கள் பீதியையும் குழப்பத்தையும் உருவாக்கினர். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்தில் ஜேக் தாக்குபவர்களில் தீ பாண்டமை கண்டார். ஆபத்தை பொருட்படுத்தாமல் அவர் நெரிசலான பால்ரூம் வழியாகவும் அரங்கின் தளம் நிறைந்த ஹால்வேஸ் வழியாகவும் குற்றப்பிரபுவை பின்தொடர்ந்தார். அவர்களின் துரத்தல் அவர்களை கூரைக்கு இட்டுச் சென்றது. அங்கு நகரின் வானம் இரவில் மின்னியது. மூலையில் தீ பாண்டம் ஜேக்கை எதிர்கொள்ள திரும்பியது. நீங்கள் விடாமுயற்சியுடன் இருக்கிறீர்கள் துப்பறிவாளன் என்று அவர் கூறினார். அவரது குரலில் போற்றுதலின் குறிப்பு. ஆனால் இது இங்கே முடிகிறது. ஒரு கடுமையான சண்டை வெடித்தது. இரண்டு எதிரிகளும் வலிமை மற்றும் புத்திசாலித்தனமான போரில் மோதினர். ஜேக்கின் உறுதியானது அவனது ஒவ்வொரு அசைவையும் தூண்டியது. அவனது கவனம் அசையாது. அவர்கள் சண்டையிட்டபோது ஜேக் தீ பாண்டமை நிராயுதபாணியாக்கி அவரை அடிபணியச் செய்தார். இறுதியாக மழுப்பலான குற்ற பிரபுவின் ஆட்சியை முடித்தார். தீ பாண்டம் காவலில் இருப்பதால் குழுவினர் இடத்தை பாதுகாத்து கண்காட்சியில் கலந்து கொண்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். இந்த வெற்றி நினைவுச் சின்னமானது குற்றவியல் பாதாள உலகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அடி மற்றும் நகரத்திற்கான நம்பிக்கையை மீட்டெடுத்தது. தீ பாண்டம் காவலில் இருப்பதால் குழுவினர் இடத்தை பாதுகாத்து கண்காட்சியில் கலந்து கொண்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். இந்த வெற்றி நினைவுச் சின்னமானது குற்றவியல் பாதாள உலகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அடி மற்றும் நகரத்திற்கான நம்பிக்கையை மீட்டெடுத்தது. மைதானத்திற்கு திரும்பிய அணி கடினமாக சம்பாதித்த வெற்றியை கொண்டாடியது. பாண்டமின் பிடிப்பு ஒரு இருண்ட அத்தியாயத்தின் முடிவையும் பிரகாசமான எதிர்காலத்தின் தொடக்கத்தையும் குறித்தது. ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் தங்கள் பயணத்தில் பிரதிபலித்தனர். தங்கள் பணி இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்தாலும் முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் திறன் குறித்து நம்பிக்கையுடன் இருந்தனர். இறுதி காட்சியில் ஜேக் ஒரு கூரையின் மேல் நின்று நகரத்தை பார்ப்பதை காட்டியது. இரவு அமைதியாக இருந்தது. வானலைகள் நெகிழ்ச்சி மற்றும் புதுப்பித்தலுக்கு ஒரு சான்று. நீதிக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரது அணியுடன் அடுத்ததாக வருவதற்கு அவர் தயாராக இருந்தார். ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிவருகிறது. தீ பாண்டம் கைப்பற்றப்பட்ட பிறகு நகரம் இயல்பான உணர்வை காணத் தொடங்கியது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஹேல் ஆகியோர் ஒரு அரிய வெற்றியின் தருணத்தை உணர்ந்தனர். ஆனால் குற்றம் ஒருபோதும் தூங்காது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் வழக்கத்திற்கு திரும்பியதும் ஒரு புதிய மற்றும் எதிர்பாராத அச்சுறுத்தல் வடிவம் பெறத் தொடங்கியது. நகரின் சைபர் கிரைம் பிரிவின் அவசர அழைப்பால் குறுக்கிடப்பட்ட இந்த அத்தியாயம் வளாகத்தில் ஒரு அமைதியான காலையுடன் தொடங்கியது. முக்கிய நகர உள்கட்டமைப்புக்கு எதிராக தொடர்ச்சியான அதிநவீன சைபர் தாக்குதல்கள் தொடங்கப்பட்டன. இது பரவலான இடையூறுகளை ஏற்படுத்தியது. போக்குவரத்து விளக்குகள் செயலிழந்தன. அவசர சேவைகள் முடக்கப்பட்டன. நிதி நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க மீறல்களை புகாரளித்தன.
ஜேக், அக்ஷினவா மற்றும் மார்கஸ் ஆகியோர் சைபர் கிரைம் பிரிவை சந்தித்தனர். அங்கு அவர்கள் சிறப்பு முகவர் லிடியா சென்னை சந்தித்தனர். இந்த நெருக்கடிக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட இணைய பாதுகாப்பு நிபுணர் சென் அவர்களுக்கு நிலைமையை விளக்கினார். இந்த தாக்குதல்கள் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் நாம் இதற்கு முன் பார்த்திராத அதிநவீன நிலையை பரிந்துரைக்கின்றன. என்று சென் விளக்கினார். இதற்கு பின்னால் இருப்பவருக்கு விரிவான வளங்களும் அறிவும் உள்ளது. ஜேக் அவரது முகபாவத்தில் தீவிரமாக சாய்ந்தார். யார் பொறுப்பு என்பது குறித்து எங்களிடம் ஏதேனும் தடயங்கள் உள்ளதா? பதில் சொல்வதற்கு முன் சென் தயங்கினார். நாங்கள் சில செயல்பாடுகளை நிக்ஸ் என்று மட்டுமே அறியப்படும் ஹேக்கரிடம் கண்டுபிடித்துள்ளோம். அவர்கள் ஒரு பேய் இருண்ட வலையில் இருந்து செயல்படுகிறார்கள். அவர்களின் நோக்கங்கள் தெளிவாக இல்லை. ஆனால் இந்த தாக்குதல்களின் அளவை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் பெரிய ஒன்றை திட்டமிடுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிக்ஸ் ஒரு புதிய வகையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதை குழு விரைவில் உணர்ந்தது. இது டிஜிட்டல் போர்க்களத்திற்கு தங்கள் திறமைகளை மாற்றியமைக்க வேண்டும். அவர்கள் சைபர் கிரைம் பிரிவுடன் ஒரு பணிக்குழுவை அமைத்து. தாக்குதல்களின் தோற்றத்தை கண்டறியவும் மேலும் சேதத்தை தடுக்கவும் 24 மணிநேரமும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்தபோது குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி. வங்கிகள் முதல் மருத்துவமனைகள் வரை பல நிறுவனங்களை நிக்ஸ் குறிவைத்திருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு சோதனையாக தோன்றியது. நகரத்தின் பாதுகாப்பை ஆராய்ந்து பதிலை அளவிடுகிறது. இதற்கிடையில் மார்கஸ் ஒரு குழப்பமான தொடர்பை கண்டுபிடித்தார். குவாண்டம் சொல்யூஷன்ஸ் என்ற தொழில்நுட்ப நிறுவனத்தின் மென்பொருளை பயன்படுத்தி சில சமரசம் செய்யப்பட்ட அமைப்புகள் முன்பு பலப்படுத்தப்பட்டன. இது நகரத்தின் கார்ப்பரேட் உலகின் சக்திவாய்ந்த நபர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. நிறுவனத்தின் பின்னணியை தோண்டி அவர்கள் பல்வேறு குற்றவியல் நிறுவனங்களுடன் தொடர்புபடுத்தும் ஊழல் மற்றும் பின்கதவு ஒப்பந்தங்களின் வலையை கண்டறிந்தனர். குவாண்டம் சொல்யூஷன்ஸ் நிக்ஸ் உடன் தொடர்புள்ளதா அல்லது அவர்கள் மற்றொரு பாதிக்கப்பட்டவரா என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அக்ஷினவா பரிந்துரைத்தார். எந்தவொரு கல்லையும் மாற்றாமல் விட்டுவிடுவதற்கு மிகவும் ஆபத்தில் உள்ளது. குழுவானது குவாண்டம் சொல்யூஷன்ஸ் தலைமையகத்திற்கு வருகை தர முடிவு செய்து. அவர்களின் உள் அமைப்புகளுக்கான அணுகலை பெற ஆலோசகர்களாக காட்டிக்கொண்டனர். உள்ளே அவர்களை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி விக்டர் கேன் சந்தித்தார். ஒரு கவர்ச்சியான மற்றும் வெளித்தோற்றத்தில் கூட்டுறவு நபர். விசாரணையில் உதவ முடிந்த அனைத்தையும் தனது நிறுவனம் செய்து வருவதாக கேன் அவர்களுக்கு உறுதியளித்தார். இருப்பினும் ஜேக்கின் உள்ளுணர்வு அவரிடம் ஏதோ செயலிழந்ததாக கூறியது. குவாண்டமின் பாதுகாப்பு நெறிமுறைகளை அவர்கள் மதிப்பாய்வு செய்தபோது. அவர் நுட்பமான முரண்பாடுகளையும் சிவப்பு கொடிகளையும் கவனித்தார். ஏஜென்ட் சென் உதவியுடன் அவர்கள் நிறுவனத்தின் சேவையகங்களை ரகசியமாக அணுகி. நிக்ஸ் உடனான மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகளை வெளிப்படுத்தினர். கேனை எதிர்கொண்டு அவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தினர். நீங்கள் நிக்ஸ் உடன் பணிபுரிகிறீர்கள். ஜே குற்றம் சாட்டினார். அவரது குரல் நிலையானது ஆனால் கோபம் நிறைந்தது. ஆரம்பத்தில் இருந்தே இந்த தாக்குதல்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீர்கள். கேனின் முகப்பில் விரிசல் ஏற்பட்டது. உங்களுக்கு புரியவில்லை என்று அவர் கெஞ்சினார். எங்களால் மறுக்க முடியாத சலுகையுடன் நிக்ஸ் எங்களை அணுகினார். அது ஒத்துழைக்க அல்லது அழிக்கப்பட்டதாக இருந்தது. அவர்கள் கேனை பிடிக்கும் முன் ஒரு வெடிப்பு கட்டிடத்தை உலுக்கியது. நிக்ஸ் அவர்களின் நடவடிக்கையை எதிர்பார்த்தது மற்றும் அவர்களின் தடங்களை மறைக்க ஒரு தோல்வியை தூண்டியது. இடிந்து விழும் தலைமையகத்தில் இருந்து அணி தப்பித்தது. ஆனால் கேன் எங்கும் காணப்படவில்லை. மீண்டும் வளாகத்தில் அவர்கள் மீண்டும் குழுமினார்கள். குவாண்டம் சொல்யூஷன்ஸ் மீதான தாக்குதல் நிலைமையை தீவிரப்படுத்தியது. நிக்ஸ் அவர்களின் பெயர் தெரியாததை தக்க வைத்துக் கொள்ளவும். சைபர் பயங்கரவாதத்தின் ஆட்சியை தொடரவும் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பதாக தெளிவுபடுத்தியது. நாங்கள் ஒரு வித்தியாசமான எதிரியை கையாளுகிறோம் என்று சென் சொன்னாள். அவளுடைய வெளிப்பாடு கடுமையானது. நிக்ஸ் பணம் அல்லது அதிகாரத்திற்கு பிறகு அல்ல. அவர்கள் குழப்பம் மற்றும் கட்டுப்பாட்டில் செழித்து வளர்கிறார்கள். ஒரு பதட்டமான காட்சியுடன் முடிந்தது. நிக்ஸ் அவர்களின் முகம் நிழல்களால் மறைக்கப்பட்டது. மறைகுறியாக்கப்பட்ட ஒளிபரப்பின் மூலம் அவர்களை பின்தொடர்பவர்களை உரையாற்றுகிறது. நகரம் அதிகாரம் மற்றும் ஊழலின் விளையாட்டு மைதானம் என்று நிக்ஸ் அறிவித்தார். நாங்கள் அதன் மையத்தில் உள்ள அழுகலை அம்பலப்படுத்தி அதை முழங்காலுக்கு கொண்டு வருவோம். ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் வளாகத்தில் இருந்து ஒளிபரப்பை பார்த்தனர். அவர்களின் உறுதிப்பாடு புதுப்பிக்கப்பட்டது.
நிக்ஸ் ஐ தோற்கடிப்பதன் மூலம் டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தின் தலைசிறந்த நபரை நினைத்து பார்க்க வேண்டும் மற்றும் இந்த புதிய குற்ற அலைக்கு தூண்டுகோலாக இருந்த மறைக்கப்பட்ட தொடர்புகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். டிஜிட்டல் ஷோடவுன். நிக்ஸின் இடைவிடாத சைபர் தாக்குதல்களால் நகரம் முற்றுகையிடப்பட்டது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் ஸ்பெஷல் ஏஜென்ட் லிடியா சென் ஆகியோர் தங்கள் கடினமான சவாலை எதிர்கொண்டனர். அவர்கள் நிக்ஸ் நகரத்தை குழப்பத்தில் ஆழ்த்துவதை தடுக்க நேரத்தை எதிர்த்து ஓடினார்கள். பகுதியின் சைபர் கிரைம் பிரிவில் குழு வியூகம் வகுத்ததில் எபிசோட் தொடங்கியது. அவர்கள் அதிக விழிப்புடன் இருந்தனர். நிக்ஸின் அடுத்த நகர்வுக்கான எந்த அறிகுறிகளுக்கும் நகரத்தின் முக்கிய அமைப்புகளை கண்காணித்தனர். மழுப்பலான ஹேக்கருடன் தவிர்க்க முடியாத மோதலுக்கு அவர்கள் தயாராகும்போது பதற்றம் தெளிவாக இருந்தது. புதிய தாக்குதல்கள் ஏதுமின்றி மணிநேரங்கள் கடந்தன. ஆனால் டவுன்டவுன் பகுதியில் இருட்டடிப்பு ஏற்பட்டதால் அமைதி குலைந்தது. போக்குவரத்து நெரிசல், சிக்கித் தவிக்கும் பயணிகள் மற்றும் தெருக்களில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் போன்ற அறிக்கைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பீதி பரவியது. நாங்கள் வேகமாக செயல்பட வேண்டும், ஜேக் தனது குரல் அவசரமாக கூறினார். நிக்ஸ் அதிகரித்து வருகிறது. நகரத்தை மண்டியிடும் வரை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். சக்தியை மீட்டெடுக்கவும் ஒழுங்கை பராமரிக்கவும் பயன்பாட்டு நிறுவனங்கள் மற்றும் அவசர சேவைகளுடன் ஒருங்கிணைத்து குழு நடவடிக்கையில் இறங்கியது. இதற்கிடையில் அவர்கள் நிக்ஸின் டிஜிட்டல் தடம் கண்டறியும் முயற்சிகளை தீவிரப்படுத்தினர். அவர்கள் சுரண்டக்கூடிய பாதிப்பை வெளிக்கொணரும் நம்பிக்கையில். அவர்களின் விசாரணை அவர்களை இணையத்தின் இருண்ட மூலைக்கு இட்டுச் சென்றது. ஹேக்கர்கள் கருவிகள், சுரண்டல்கள் மற்றும் தகவல்களை வர்த்தகம் செய்யும் மெய்நிகர் சந்தை. வாங்குபவர்களாக காட்டிக்கொண்டு அவர்கள் சந்தையில் ஊடுருவி நிக்ஸின் செயல்பாடுகள் மற்றும் சாத்தியமான கூட்டாளிகள் பற்றிய தகவல்களை சேகரித்தனர். நிக்ஸ் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் அடிக்கடி வரும் அரட்டை அறையை அவர்கள் கண்டுபிடித்தபோது அவர்களின் முயற்சிகள் ஒரு திருப்புமுனையை அளித்தன. மேம்பட்ட குறியாக்க நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் அரட்டையில் ஊடுருவி உரையாடல்களை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க முடிந்தது. அவர்கள் டிஜிட்டல் உரையாடலை பிரித்தபோது அவர்கள் நிக்ஸின் அடுத்த பெரிய தாக்குதலுக்கான திட்டங்களை கண்டுபிடித்தனர். நகரத்தின் நிதி மாவட்டத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல். நிக்ஸ் நகரின் உள்கட்டமைப்பு மூலம் அதிர்ச்சி அலைகளை அனுப்பவும் மற்றும் அதன் அதிகார கட்டமைப்பை சீர்குலைக்கவும் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கம் கொண்டது. நேரம் முடிந்துவிட்டதால் நிக்ஸ் இன் தாக்குதலை இடைமறிக்க குழு ஒரு துணிச்சலான திட்டத்தை வகுத்தது. அவர்கள் நிதி மாவட்டத்தின் உள்கட்டமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏமாற்று வலையமைப்பை அமைத்தனர். மேலும் நிக்ஸ் ஐ தங்கள் தாக்குதலை தொடங்க தூண்டினர். திட்டமிட்ட தாக்குதலின் இரவு வந்தது. பதட்டங்கள் எல்லா நேரத்திலும் உச்சத்தில் இருந்தன. குழு ஆர்வத்துடன் காத்திருந்தது. அவர்களின் கண்கள் நிக்ஸ் இன் செயல்பாட்டின் எந்த அறிகுறிகளையும் பார்க்கும்போது அவர்களின் கண்கள் தங்கள் மானிட்டரில் பதிந்தன. நிக்ஸ் இன் ஊடுருவல் முயற்சிகள் கண்டறியப்பட்டதால் திடீரென்று அலாரங்கள் ஒலித்தன. குழு செயலில் இறங்கியது, எதிர் நடவடிக்கைகளை வரிசைப்படுத்தியது மற்றும் டிகோய் நெட்வொர்க்கை பூட்டுகிறது. நிக்ஸ் இன் மேம்பட்ட தந்திரோபாயங்கள் அணியின் திறன்களை அவற்றின் வரம்புகளுக்குள் சோதிப்பதன் மூலம் அடுத்தடுத்த இணைய போர் தீவிரமாக இருந்தது. ஜேக் மற்றும் அக்ஷினவா அருகருகே வேலை செய்தனர். அவர்களின் முக்கிய அழுத்தங்கள் துல்லியம் மற்றும் உறுதிப்பாட்டின் சிம்பொனி. மார்கஸ் சைபர் கிரைம் பிரிவுடன் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஃபயர்வாலும் பலப்படுத்தப்படுவதையும் ஒவ்வொரு பாதிப்பும் சரி செய்யப்படுவதையும் உறுதி செய்தார். நிக்ஸ் மேல் கை இருப்பது போல் தோன்றிய போது சென் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினார். அவள் நிக்ஸ் இன் குறியீட்டில் ஒரு பெண்கதவை கண்டுபிடித்தாள். அது அவர்களின் இருப்பிடத்தை கண்டறிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாதிப்பு. சென்னின் உதவியுடன் நகரின் புறநகரில் உள்ள தொலைதூர சர்வர் பண்ணைக்கு நிக்ஸ் இன் சிக்னலை கண்டுபிடித்து எதிர் ஹேக்கை தொடங்கினார்கள். குழு அணிதிரட்டப்பட்டது. சைரன்கள் முழங்க மற்றும் அட்ரினலின் பம்ப் மூலம் இதத்திற்கு ஓடியது. சர்வர் பண்ணையில் அவர்கள் நிக்ஸ் இன் மறைவிடத்தை கண்டுபிடித்தனர். அது வசதிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வலுவூட்டப்பட்ட பதுங்கு குழி. வியத்தகு மோதலில் நிக்ஸ் ஐ எதிர்கொண்ட அணி பாதுகாப்புகளை மீறியது. நிக்ஸ் அவர்களின் முகம் டிஜிட்டல் முகமூடியால் மறைக்கப்பட்டது. எதிர்ப்பையும் அவநம்பிக்கையையும் கலந்து அணிக்கு எதிராக எதிர்கொண்டார். ஆனால் குழு இடைவிடாமல் நிக்ஸ் ஐ மூடியது மற்றும் இறுதியாக அவர்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த அவர்களை அவிழ்த்தது. விக்டர் கேன், குவாண்டம் சொல்யூஷன்ஸின் இழிவான CEO. கேன் தனது நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு பழிவாங்கும் விதமாக சைபர் தாக்குதல்களை திட்டமிட்டார். பழிவாங்கும் தனது திரிக்கப்பட்ட விளையாட்டில் நிக்ஸ் ஐ ஒரு சிப்பாயாக பயன்படுத்தினார்.
கேன் கைது செய்யப்பட்டவுடன் சைபர் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன. மேலும் நகரம் இறுதியாக நிக்ஸின் பயங்கர ஆட்சியிலிருந்து பாதுகாப்பாக இருந்தது. மைதானத்திற்கு திரும்பிய அந்த அணி தங்கள் கடின போராட்ட வெற்றியை கொண்டாடியது. நெருக்கடி அவர்களின் திறமைகள், அவர்களின் உறுதிப்பாடு மற்றும் அவர்களின் நட்பின் பிணைப்புகளை சோதித்தது. ஆனால் அவர்கள் முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்பட்டனர். அவர்கள் தங்கள் வெற்றியை வறுத்தெடுத்தபோது ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் குற்றத்திற்கு எதிரான போராட்டம் ஒருபோதும் முடிவடையாது என்பதை அறிந்தனர். ஆனால் நீதிக்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் எதிர்காலத்தில் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருந்தனர். அமைதியை கண்டது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் ஸ்பெஷல் ஏஜென்ட் லிடியா சென் ஆகியோர் அரிய அமைதியான தருணத்தில் மூழ்கினர். அவர்களின் இடைவிடாத நீதியின் நாட்டம் மீண்டும் வெற்றி பெற்றதை அறிந்தனர். ஆனால் நிழல்களிலிருந்து ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டதால் அவர்களின் ஓய்வு குறுகிய காலமாக இருந்தது. கண்காணிப்பாளர் என்று மட்டுமே அறியப்படும் புதிரான நபரால் வழிநடத்தப்பட்ட ஒரு மோசமான குற்றச் சிண்டிகேட் நகரம் முழுவதும் பயத்தையும் ஊழலையும் பரப்பி அதன் இருப்பை அறியத் தொடங்கியது. வணிகங்கள், சுற்றுப்புறங்கள் மற்றும் முக்கிய நகர உள்கட்டமைப்புகள் மீதான தொடர்ச்சியான வெட்கக்கேடான தாக்குதல்களுடன் அத்தியாயம் தொடங்கியது. மேற்பார்வையாளரின் செயல்பாட்டாளர்கள் இரக்கமற்ற செயல்திறனுடன் தாக்கினர். அவர்களின் எழுச்சியில் அழிவின் சுவடு இருந்தது. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் நகரம் மீண்டும் குழப்பத்தில் விழுவதற்குள் தி ஓவர்சியரை நிறுத்துவதற்கு விரைவாகச் செயல்பட வேண்டும் என்பதை அறிந்திருந்தனர். வளாகத்தின் போர் அறையில் கூடி குழு உளவுத்துறை அறிக்கைகளை ஊற்றி கண்காணிப்பாளரின் தாக்குதல்களின் வடிவங்களை ஆய்வு செய்தது. அவர்களின் விசாரணை தகவல் தருபவர்கள், கூலிப்படையினர் மற்றும் ஊழல் செய்த அதிகாரிகளின் நிழல் வலையமைப்பிற்கு அவர்களை அழைத்துச் சென்றது. அவர்கள் தரையில் கண்காணிப்பாளரின் கண்களாகவும் காதுகளாகவும் பணியாற்றினர். இன்னும் கொஞ்சமாக செல்ல வேண்டிய நிலையில் குழுவானது தி ஓவர்சியரின் உள் வட்டத்திற்குள் ஊடுருவ ஒரு ஆபத்தான திட்டத்தை வகுத்தது. ஜேக் மற்றும் அக்ஷினவா ஆகியோர் தலைமறைவாகி தி ஓவர்சியருடன் ஒத்துப்போக விரும்பும் ஒரு போட்டி குற்றவியல் அமைப்பின் உறுப்பினர்களாக காட்டிக் கொண்டனர். மார்கஸ் மற்றும் சென் பக்கத்திலிருந்த ஆதரவை வழங்கினர். அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து ஒரு கணத்தில் தலையிட தயாராக உள்ளனர். இருளின் இதயத்திற்குள் அவர்களின் பயணம் அவர்களை நகரத்தின் விதைகள் நிறைந்த அடிவயிற்றுக்கு அழைத்துச் சென்றது. அங்கு ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருந்தது. குண்டர்கள், கிங்பின்கள் மற்றும் இரட்டை குறுக்குக்காரர்கள் போன்ற பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை அவர்கள் தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரல்கள் மற்றும் விசுவாசங்களுடன் சந்தித்தனர். அவர்கள் மேற்பார்வையாளரின் நம்பிக்கையை பெற்றபோது அவரது லட்சியங்களின் உண்மையான அளவை அவர்கள் வெளிப்படுத்தினர். நகரத்தின் பாதாள உலகத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி அதன் மறுக்க முடியாத ஆட்சியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள. ஆனால் தி ஓவர்சியர் சாதாரண கிரைம் முதலாளி அல்ல. அவர் தந்திரமான மற்றும் இரக்கமற்ற தன்மையுடன் செயல்பட்டார். அது அவரை ஒரு வலிமைமிக்க எதிரியாக மாற்றியது. ஜேக் மற்றும் அக்ஷினவா ஆகியோர் தங்களுக்கு மேலாளரின் ஆதரவை பெற்றதாக நினைத்தபோது அவர்களின் கவர் பறந்தது. ஒரு பதட்டமான நிலைப்பாடு ஏற்பட்டது. மேற்பார்வையாளர் அவர்களின் உண்மையான அடையாளங்களை அவர் அறிந்திருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். என்னை மிஞ்ச முடியும் என்று நினைத்தாயா? மேற்பார்வையாளர் கேலி செய்தார். அவரது குரல் தீமையால் துளிர்த்தது. நீங்கள் என் விளையாட்டில் சிப்பாய்கள் தவிர வேறில்லை. ஆனால் ஜேக் மற்றும் அக்ஷினவா பின்வாங்க மறுத்துவிட்டனர். மார்கஸ் மற்றும் சென் காப்புப்பிரதியை வழங்குவதன் மூலம் அவர்கள் மேற்பார்வையாளரின் படைகளுக்கு எதிராக கடுமையான போரில் ஈடுபட்டனர். அவரை ஒருமுறை நீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். நகர வானலை கண்டும் காணாத ஒரு வானளாவிய கட்டிடத்தின் மீது மோதல் ஒரு வியத்தகு மோதலில் முடிவடைந்தது. ஜேக் மற்றும் அக்ஷினவா ஆகியோர் தி ஓவர்சியரை இறுதி மோதலில் எதிர்கொண்டனர். அவர்களின் திறமைகள் மற்றும் உறுதிப்பாடு இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் ஜேக் மற்றும் அக்ஷினவா ஆகியோர் தி ஓவர்சியரை விஞ்சி அவரது திட்டங்களை முறியடித்து சட்டத்தின் காத்திருப்பு கரங்களில் அவரை ஒப்படைத்தனர். தி ஓவர்சியரின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தவுடன் நகரம் ஒரு கூட்டு பெருமூச்சு விட்டுவிட்டது. மீண்டும் வளாகத்தில் குழு அவர்கள் கடினமாக வென்ற வெற்றியை கொண்டாடினர். அவர்களின் பணி இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தது. ஆனால் முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மீது நம்பிக்கை இருந்தது.
அவர்கள் தங்கள் வெற்றியை வறுத்தெடுக்கையில். அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி. தாங்கள் என்று அழைக்கப்பட்ட நகரத்தை பாதுகாக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். மூடல் மற்றும் வெற்றியின் உணர்வோடு முடிந்தது. குழுப்பணியின் சக்தி, தைரியம் மற்றும் நீதியின் அசைக்க முடியாத நாட்டம் ஆகியவற்றின் சான்றாகும். பின்விளைவு. தி ஓவர்சியரின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்ததுடன். நகரம் ஒரு கூட்டு பெருமூச்சு விட்டுவிட்டது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ். துப்பறியும் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளங்களாக உயர்ந்தனர். அவர்கள் பணியாற்றிய சமூகத்தால் கொண்டாடப்படும் நீதிக்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. ஆனால் தூசி குடியேறியது மற்றும் நகரம் குணமடையத் தொடங்கியதும். குழு தங்களை ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டது. குற்றத்திற்கு எதிரான அவர்களின் காவிய போரின் விளைவு. நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் மீள்வது போன்ற காட்சிகளுடன் தொடங்கப்பட்டது. வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியதால் அதன் தெருக்கள் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன. வளாகத்தில் குழுவினர் தங்கள் பயணத்தை பற்றி சிந்திக்கவும். முன்னோக்கிச் செல்லும் பாதையை பற்றி விவாதிக்கவும் கூடினர். அவர்கள் வெற்றி பெற்ற போதிலும். அவர்களின் கடந்தகால போர்களின் வடுக்கள் ஆழமாக ஓடியது என்பதையும். குற்றத்திற்கு எதிரான போராட்டம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று ஜே கூறினார். அவரது குரலில் ஏக்கம் இருந்தது. ஆனால் இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன. அக்ஷினவா சம்மதமாக தலையசைத்தாள். நாங்கள் மனநிறைவை அடைய முடியாது. நிழலில் எப்போதும் புதிய அச்சுறுத்தல்கள் பதுங்கியிருக்கின்றன. வெளிவர காத்திருக்கின்றன. மார்கஸ் சிலாகித்தார். அவரது தொனி உறுதியானது. ஆனால் நாம் ஒன்றாக நிற்கும் வரை நம் வழியில் வரும் அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும். நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளோம். இரட்டை மேற்கோள்குறி. கமிஷனர் எலினா மார்டினெஸின் அழைப்பால் அவர்களின் உரையாடல் குறுக்கிடப்பட்டது. அவர்களின் சேவைக்கு நன்றி மற்றும் நகரத்திற்கான அவர்களின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் விழாவில் அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரிவித்தார். நகர அதிகாரிகள், சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் நன்றியுள்ள குடிமக்கள் கலந்து கொண்ட இந்த விழா பிரமாண்டமாக நடந்தது. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் மேடையில் நின்றார்கள். கமிஷனர் மார்டினெஸ் அவர்களுக்கு வீர பதக்கங்களை வழங்கினார். மேற்பார்வையாளரை வீழ்த்தி நகரத்தில் அமைதியை மீட்டெடுப்பதில் அவர்களின் பங்கை ஒப்புக்கொண்டார். கூட்டத்தினர் கைதட்டி ஆரவாரம் செய்ததால். ஜேக் அவர்களிடம் உரையாற்ற முன்வந்தார். நாங்கள் பேட்ஜ்களை அணியலாம். ஆனால் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களால் முடிந்ததைச் செய்யும் சாதாரண மனிதர்கள். என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் நிரம்பியது. இது எப்போதும் எளிதானது அல்ல. நாங்கள் அதை எப்போதும் சரியாக பெற மாட்டோம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம். கூட்டம் ஆரவாரமாக வெடித்தது. அவர்களின் கைதட்டல் அணியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் நகரத்தின் அசைக்க முடியாத ஆவிக்கு சான்றாக இருந்தது. நகரத்தை பாதுகாப்பதற்கும் சேவை செய்வதற்கும் குழுவின் தொடர்ச்சியான முயற்சிகளை காண்பிக்கும் காட்சிகளின் தொகுப்புடன் அத்தியாயம் முடிந்தது. வழக்குகளை தீர்ப்பது மற்றும் குற்றவாளிகளை பிடிப்பது முதல் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது வரை. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் நகரத்தை அனைவருக்கும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டில் உறுதியாக இருந்தனர். நகரத்தில் மற்றொரு நாளில் சூரியன் மறையும் போது. குழுவானது வானத்தை நோக்கி பார்த்தது. பெருமை மற்றும் நிறைவின் உணர்வு அவர்களை கழுவியது. எந்த சவால்கள் முன் வந்தாலும் அவற்றை ஒன்றாக சந்திப்போம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தங்கள் பகிரப்பட்ட பணியாலும் நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் நட்பின் பிணைப்புகளாலும் ஒன்றுபடுவார்கள். எதிர்பாராத துரோகம். தி ஓவர்சியரின் தோல்வியை தொடர்ந்து நகரம் அமைதியான காலகட்டத்தை அனுபவித்தது. ஆனால் டிடெக்டிவ் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் அமைதியானது பலவீனமானது என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் வளாகத்தில் தங்கள் பணியை தொடர்ந்தபோது. ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. அது அவர்கள் நினைத்து பார்க்காத வழிகளில் அவர்களின் விசுவாசத்தையும் நெகிழ்ச்சியையும் சோதிக்கும். பாதிக்கும் சிறிய அளவிலான கொள்ளைகளின் வழக்கமான விசாரணையுடன் தொடங்கியது. முதலில் குற்றங்கள் தொடர்பில்லாததாக தோன்றியது. ஆனால் குழு ஆழமாக தோண்டியபோது. அவர்கள் ஒரு சிக்கலான வடிவத்தை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு கொள்ளையும் துல்லியமாக திட்டமிடப்பட்டு இராணுவ துல்லியத்துடன் செயல்படுத்தப்பட்டது. அவர்கள் துப்புகளின் சுவடுகளை பின்தொடர்ந்தபோது. அவர்கள் தங்களுடைய சொந்த அணியைச் சேர்ந்த நம்பகமான உறுப்பினரை குறிக்கும் ஆதாரங்களில் தடுமாறினர். துப்பறியும் ரிக் வில்சன், களங்கமற்ற சாதனை மற்றும் நேர்மைக்கு நற்பெயர் கொண்ட அனுபவமிக்க அதிகாரி.
அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்த ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் வெளிப்பாட்டுடன் ஒத்துப்போக போராடினர். நாங்கள் ரிக்குடன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம் என்று மார்கஸ் கூறினார். அவரது குரல் அவநம்பிக்கையால் நிரம்பியது. அவர் இப்படி நம்மை காட்டிக் கொடுப்பார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அக்ஷினவா தலையை ஆட்டினாள். அவள் முகத்தில் வலி இருந்தது. நாம் அவரை எதிர்கொள்ள வேண்டும். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். ரிக் உடனான அவர்களின் மோதல் பதட்டமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருந்தது. திருட்டு சம்பவங்களில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்த அவர் தான் அமைக்கப்பட்டுள்ளதாக வலியுறுத்தினார். ஆனால் அவருக்கு எதிரான சான்றுகள் மோசமானவை. மேலும் அவரை நம்புவது குழுவிற்கு கடினமாக இருந்தது. அவர்கள் விசாரணையை தொடர்ந்தபோது அவர்கள் நினைத்ததை விட ஆழமாகச் சென்ற ஏமாற்று மற்றும் துரோகத்தின் வலையை அவர்கள் கண்டுபிடித்தனர். தி பப்பட் மாஸ்டர் என்று மட்டுமே அறியப்பட்ட ஒரு நிழல் உருவத்தால் ரிக் கையாளப்பட்டார். அவர் தனது குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலின் கீழ் கொள்ளைகளை நடத்தும்படி கட்டாயப்படுத்தினார். உண்மையை வெளிக்கொணரவும் ரிக்கின் பெயரை அழிக்கவும் தீர்மானித்த குழு தி பப்பட் மாஸ்டரை கண்டுபிடித்து அவரை நீதிக்கு கொண்டு வருவதற்கான ஆபத்தான பணியை மேற்கொண்டது. அவர்களின் பயணம் அவர்களை நகரத்தின் அடிவயிற்றுக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் குற்றவாளிகள் மற்றும் ஊழல் அதிகாரிகளின் வலைப்பின்னலை எதிர்கொண்டனர். அவர்கள் பப்பட் மாஸ்டரின் சிப்பாய்களாக பணியாற்றினர். அவர்களின் நாட்டம் நகரின் புறநகர் பகுதியில் கைவிடப்பட்ட கிடங்கில் ஒரு இரகசிய கூட்டத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் தி பப்பட் மாஸ்டரை எதிர்கொண்டனர். அவர் மற்றவர்கள் மீது தனது கட்டுப்பாட்டில் மகிழ்ச்சியடைகிறார். நீங்கள் என்னை தடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? பொம்மலாட்டக்காரர் ஏளனம் செய்தார். அவரது குரலில் அவமதிப்பு துளிர்த்தது. நீங்கள் ஒன்றும் இல்லை. என் இசைக்கு நடனமாடும் சரங்களில் பொம்மைகள். ஆனால் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் மிரட்ட மறுத்துவிட்டனர். தைரியத்துடனும் உறுதியுடனும் அவர்கள் பப்பட் மாஸ்டர் மற்றும் அவரது உதவியாளர்களை ஒரு வியத்தகு மோதலில் எதிர்கொண்டனர். இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அவர்கள் பப்பட் மாஸ்டரை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ரிக்கை அவரது பிடியில் இருந்து விடுவித்து கொள்ளைகளின் பின்னணியில் உள்ள உண்மையை அம்பலப்படுத்தினர். பொம்மலாட்ட ஆசிரியர் கைவிலங்கிடப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டதால் நீதி நிலைநாட்டப்பட்டதை அறிந்த குழுவினர் கூட்டு பெருமூச்சு விட்டனர். மீண்டும் வளாகத்தில் அவர்கள் கடினமாக வென்ற வெற்றியை கொண்டாடினர். ஆனால் அனுபவம் அவர்களை உலுக்கியது. துரோகம் அவர்களின் நட்பு மற்றும் நம்பிக்கையின் பிணைப்பை சோதித்தது. ஆனால் இறுதியில் அவர்கள் முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்பட்டனர். அவர்கள் நகர வானத்தை வெளியே பார்த்தபோது ஒரு உறுதியான உணர்வு அவர்களின் இதயங்களை நிரப்பியது. எவ்வாறான சவால்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்கள் ஒன்றிணைந்து அவற்றை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தங்கள் பகிரப்பட்ட பணியாலும் நீதி எப்போதும் வெல்லும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் ஒன்றுபட்டனர். கடந்த கால நிழல்கள் துப்பறியும் ரிக் வில்சனின் துரோகத்தின் வெளிப்பாடு அணியை நிலைகுலையச் செய்தது. ஆனால் அவர்களின் தீர்மானம் அசைக்கப்படவில்லை. அவர்கள் வளாகத்தில் தங்கள் கடமைகளுக்கு திரும்பியபோது ஒரு புதிய வழக்கு வெளிப்பட்டது. இது அவர்களின் சொந்த கடந்த காலங்களையும் அவர்களை வேட்டையாடும் பேய்களையும் எதிர்கொள்ள அவர்களை கட்டாயப்படுத்தும். இந்த வளாகத்தின் காப்பகங்களின் ஆழத்தில் இருந்து மீண்டும் வெளிப்படும் ஒரு குளிர் வழக்குடன் தொடங்கப்பட்டது. இது நகரத்தின் இருண்ட ரகசியங்களுடன் தொடர்புடைய பல தசாப்தங்கள் பழமையான கொலை. பாதிக்கப்பட்ட எமிலி ஹார்ட்லி என்ற இளம் பெண். அவரது கொடூரமான மரணம் ஒருபோதும் தீர்க்கப்படவில்லை. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் இந்த வழக்கை ஆராய்ந்து பொய்கள், ஊழல்கள் மற்றும் மூடிமறைப்புகளின் சிக்கலான வலையை வெளிப்படுத்தினர். அவர்கள் பழைய ஆதாரங்களை ஆராய்ந்து சாட்சிகளை நேர்காணல் செய்தபோது எமிலியின் கொலை பனிப்பாறையின் நுனி மட்டுமே என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். இது ஒரு பெரிய புதிரின் ஒரு சிறிய துண்டு. இது நகரத்தின் துணியை அவிழ்க்க அச்சுறுத்தியது. அவர்களின் விசாரணை அவர்களை நகரின் அரசியல் உயரடுக்குடன் தொடர்பு கொண்ட ஒரு சக்திவாய்ந்த குடும்பத்திற்கு இட்டுச் சென்றது. எமிலியின் மரணத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதற்கான திறவுகோல் இருண்ட இரகசியங்களை கொண்டிருந்த குடும்பம். ஆனால் அவர்கள் ஆழமாக தோண்டியபோது அவர்கள் பூனை மற்றும் எலியின் ஆபத்தான விளையாட்டில் தங்களை இழுத்துக்கொண்டனர். எந்த விலை கொடுத்தாலும் உண்மையை புதைத்து வைக்க உறுதியான சக்திகள் இருந்தன. ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டிலும் குழுவினர் தங்கள் சொந்த கடந்த காலங்களை பற்றிய அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்தினர். அவர்கள் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட மற்றும் மறக்க நம்பிய இரகசியங்கள்.
ஜேக்கின் தந்தை ஒரு முன்னாள் போலீஸ் கேப்டனாக எமிலியின் கொலையை மூடிமறைப்பதில் ஈடுபட்டார். அவருடைய சொந்த மரபு மீது சந்தேகத்தின் நிழலை ஏற்படுத்தினார். அக்ஷினவாவின் வழிகாட்டி ஒரு மரியாதைக்குரிய துப்பறியும் நபர். உண்மையை அஞ்சியவர்களால் அமைதிப்படுத்தப்பட்டார். ஒரு காலத்தில் சமூகத்தின் தூண்களாக இருந்த மார்கஸின் குடும்பம். குற்றவியல் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது தெரியவந்தது. ஆனால் தனிப்பட்ட பங்குகள் இருந்தபோதிலும். ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் உண்மையை வெளிக்கொணரவும். எமிலியின் கொலையாளியை நீதிக்கு கொண்டு வரவும் உறுதியாக இருந்தனர். தைரியத்துடனும் உறுதியுடனும் அவர்கள் வழிகளை பின்தொடர்ந்தனர். தடயங்களை பின்தொடர்ந்தனர் மற்றும் வழக்கை தீர்ப்பதற்கு நேரத்தை எதிர்த்து பந்தயத்தில் தங்கள் சொந்த பேய்களை எதிர்கொண்டனர். அவர்களின் பயணம் அவர்களை நகரத்தின் இருண்ட மூலைகளுக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஆபத்தை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு தடையின் போதும். அவர்கள் வலுப்பெற்று நியாயம் செய்யப்படுவதை காண உறுதியுடன் வளர்ந்தனர். ஒரு வியத்தகு கிளைமாக்ஸில் குழு இறுதியாக எமிலியின் கொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிந்தது. இது நகரத்தின் மிகவும் சக்திவாய்ந்த நபர்களில் சிலரை உள்ளடக்கிய மற்றும் சமூகத்தின் கட்டமைப்பை கிழித்து அச்சுறுத்தும் ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடு. ஆனால் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் எமிலியின் கொலையாளியை நீதியின் முன் நிறுத்தியதால். நீண்ட காலமாக நகரத்தை ஆட்டிப்படைத்த ஊழலை அம்பலப்படுத்தியதால் இறுதியில் நீதி வென்றது. அவர்கள் நகரத்தின் வானத்தை வெளியே பார்த்தபோது. ஒரு மூடல் உணர்வு அவர்களை கழுவியது. கடந்த காலத்தின் நிழல்கள் அகற்றப்பட்டு. எதிர்காலம் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக இருந்தது. கணக்கீடு. நகரம் புயல்களின் நியாயமான பங்கை எதிர்கொண்டது. ஆனால் துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லெடியா சென் ஆகியோரை எதுவும் வெளிவரவிருந்த குழப்பத்திற்கு தயார்படுத்த முடியவில்லை. அவர்கள் வளாகத்தில் தங்கள் நடைமுறைகளுக்கு திரும்பியதும். தொடர்பற்றதாக தோன்றும் சம்பவங்களின் தொடர் ஒன்றுபட தொடங்கியது. இது ஒரு புதிய அச்சுறுத்தலின் வருகையை குறிக்கிறது. இது அவர்களின் திறமைகள், அவர்களின் பிணைப்புகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கையை சோதனைக்கு உட்படுத்தும். எபிசோட் நகரம் முழுவதும் பரவிய வன்முறை குற்றங்களின் சரத்துடன் தொடங்கப்பட்டது. கொள்ளைகள், தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் அனைத்தும் துல்லியமாகவும் மிருகத்தனமாகவும் நடத்தப்பட்டன. முதலில் தற்செயலான வன்முறை செயல்களுக்கு இடையே ஒரு தொடர்பை கண்டறிய குழு போராடியது. ஆனால் அவர்கள் ஆழமாக தோண்டியபோது. அவர்கள் ஒரு குழப்பமான வடிவத்தை கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு குற்றமும் தி சிண்டிகேட் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு மோசமான குற்றவியல் அமைப்பின் அடையாளத்தை கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் நகரத்தின் மீது சிண்டிகேட்டின் பிடி இறுகியது. பயம் மற்றும் குழப்பம் ஆகியவற்றை பரப்பியது. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் சிண்டிகேட்டை நிறுத்துவதற்கு மிகவும் தாமதமாகிவிடும் முன். அவர்கள் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை அறிந்திருந்தனர். அவர்களின் விசாரணை அவர்களை தி மாஸ்டர் மைண்ட் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு நிழலான உருவத்திற்கு இட்டுச் சென்றது. அவர் தி சிண்டிகேட்டின் செயல்பாடுகளை இரக்கமற்ற செயல்திறனுடன் ஒழுங்கமைத்த குற்றவியல் மேதை. ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்தவுடன். மாஸ்டர் மைண்ட் ஒரு மிக பெரிய புதிரின் ஒரு பகுதி என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். இது நகரத்தின் அதிகாரம் மற்றும் ஊழலின் மிக உயர்ந்த மட்டத்தை எட்டிய புதிர். நேரம் முடிந்துவிட்டதாலும். நகரம் அராஜகத்தின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாலும். சிண்டிகேட்டை அகற்றி தி மாஸ்டர் மைண்டை நீதிக்கு கொண்டு வருவதற்கான அவநம்பிக்கையான பணியை குழு மேற்கொண்டது. அவர்களின் பயணம் அவர்களை இருளின் இதயத்தில் ஆழமாக அழைத்துச் சென்றது. அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் ஒவ்வொரு திருப்பத்திலும் துரோகம் காத்திருந்தது. ஆனால் முரண்பாடுகள் இருந்தபோதிலும். ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருந்தனர். தைரியம் மற்றும் உறுதியுடன் அவர்கள் சிண்டிகேட்டின் அமலாக்கத்தை எதிர்கொண்டனர். மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்ந்தனர். மேலும் தி மாஸ்டர் மைண்டை நீதிக்கு கொண்டு வருவதற்காக பல் மற்றும் ஆணியுடன் போராடினர். இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில். நகரத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இறுதி மோதலில். குழு இறுதியாக தி மாஸ்டர்மைண்டை எதிர்கொண்டது. புத்திசாலித்தனம் மற்றும் விருப்பத்தின் கடுமையான போரில். அவர்கள் தங்கள் எதிரியை முறியடித்து அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும். ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய நகரத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும். அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி. எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
என்கேம் நகரின் மையத்தில் நடந்த கொந்தளிப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு இறுதியாக அமைதியான உணர்வு திரும்பியது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களது பயணம் வெகு தொலைவில் இருந்தது. அவர்கள் வளாகத்தில் மீண்டும் குழுமியபோது ஒரு புதிய மற்றும் எதிர்பாராத அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. இது அவர்களை அவர்களின் வரம்புகளுக்கு தள்ளும் மற்றும் முன் எப்போதும் இல்லாத வகையில் அவர்களின் உறுதியை சோதிக்கும். வளாகத்தின் பாதுகாப்பான நெட்வொர்க்கில் தோன்றும் ரகசிய செய்திகளின் வரிசையுடன் தொடங்கப்பட்டது. இது பகுப்பாய்வை மீறுவதாக தோன்றியது. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் செய்திகளை புரிந்துகொள்ள துடித்தனர். ஆனால் அவர்களது முயற்சிகள் வீணாகின. அவர்கள் முன்பு எதிர்கொண்டதைப் போலல்லாமல் ஒரு எதிரியை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பது விரைவில் தெளிவாக தெரிந்தது. தி ஆர்கிடெக்ட் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு ஹேக்கர். கட்டிடக் கலைஞரின் அடையாளத்தையும் நோக்கங்களையும் வெளிக்கொணர அணியினர் நேரத்திற்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்தபோது. அவர்கள் பூனை மற்றும் எலியின் ஆபத்தான விளையாட்டில் தங்களை ஈர்த்ததைக் கண்டனர். ஒவ்வொரு அசைவும் அவர்களை உண்மைக்கு நெருக்கமாகவும் இருளின் இதயத்திற்கு ஆழமாகவும் கொண்டு சென்றது. அவர்களின் விசாரணை அவர்களை ஹேக்கர்கள், உளவாளிகள் மற்றும் கூலிப்படைகளின் நிழல் பாதாள உலகத்திற்கு இட்டுச் சென்றது. அங்கு கூட்டணிகள், மணல் மற்றும் நம்பிக்கை ஒரு அரிய பொருளாக மாறியது. ஒவ்வொரு புதிய முன்னணியிலும் அவர்கள் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையை வெளிப்படுத்தினர். அது அதிகாரம் மற்றும் செல்வாக்கின் மிக உயர்ந்த மட்டத்தை அடைந்தது. ஆனால் அவர்கள் கட்டிடக் கலைஞரை மூடிவிட்டதால். அவர்களின் எதிரி ஒரு படி மேலே இருப்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். எப்போதும் ஒரு நகர்வு அவர்களுக்கு முன்னால் உள்ளது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் கட்டிடக் கலைஞரின் தாக்குதல்கள் மிகவும் வெட்கக்கேடானது மற்றும் மிகவும் ஆபத்தானது. சமூகத்தின் கட்டமைப்பை அவிழ்க்க அச்சுறுத்தியது. தாமதமாகிவிடும் முன் கட்டிடக் கலைஞரை நிறுத்த தீர்மானித்த ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் இருளின் இதயத்தில் ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினர். அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் ஒவ்வொரு திருப்பத்திலும் துரோகம் காத்திருந்தது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் நகரத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இறுதி மோதலில் குழு இறுதியாக தி ஆர்கிடெக்டை எதிர்கொண்டது. புத்திசாலித்தனம் மற்றும் விருப்பத்தின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும். ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய நகரத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும். அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி. எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மறைக்கப்பட்ட எதிரி துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் அனைத்தையும் பார்த்ததாக நினைத்தனர். ஆனால் அவர்களின் சமீபத்திய வழக்கு அவர்களை அவர்களின் வரம்புகளுக்கு தள்ளும். அவர்கள் வளாகத்தில் தங்கள் வழக்கங்களுக்கு திரும்பியபோது. தொடர்பற்றதாக தோன்றும் சம்பவங்களின் தொடர் வெளிவரத் தொடங்கியது. நிழலில் பதுங்கியிருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட எதிரியை வெளிப்படுத்தியது. முழுவதும் பரவியிருக்கும் சீரற்ற குற்றங்களின் அலையுடன் தொடங்கப்பட்டது. சிறு திருட்டுகள், நாசவேலைகள் மற்றும் தாக்குதல்கள். இவை அனைத்தும் ஒரு பெரிய அளவிலான சதித்திட்டத்தை சுட்டிக்காட்டும் ஒரு அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் துல்லியத்துடன் மேற்கொள்ளப்பட்டன. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் குழப்பத்தை உணர போராடினர். ஆனால் அவர்களின் முயற்சிகள் ஒவ்வொரு திருப்பத்திலும் முறியடிக்கப்பட்டன. அவர்கள் விசாரணையை ஆழமாக ஆராய்ந்தபோது. சகோதரத்துவம் என்று அழைக்கப்படும் ஒரு சக்திவாய்ந்த கிரிமினல் சிண்டிகேட்டுடன் குற்றங்களை இணைக்கும் ஒரு வடிவத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர். தி மாஸ்டர் மைண்ட் என்று மட்டுமே அறியப்பட்ட ஒரு மர்ம நபரின் தலைமையில். சகோதரத்துவம் இரக்கமற்ற செயல்திறனுடன் இயங்கியது. நகரத்தின் பாதாள உலகத்தின் மீது கட்டுப்பாட்டை பராமரிக்க பயம் மற்றும் மிரட்டலை பயன்படுத்தியது. ஆனால் குழு வழிகளை பின்தொடர்ந்து தடயங்களை பின்தொடர்ந்ததால். சகோதரத்துவத்தின் அணுகல் குற்றவியல் பாதாள உலகத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். அவர்கள் சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும். அதிகாரத்தின் உயர் மட்டத்திலிருந்து நகரின் தெருக்களின் இருண்ட மூலைகள் வரை ஊடுருவியிருந்தனர். சகோதரத்துவத்தை நீதிக்கு கொண்டு வர உறுதியுடன். ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் சிண்டிகேட்டை உள்ளே இருந்து அகற்றுவதற்கான ஆபத்தான பணியை மேற்கொண்டனர். ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டின் போதும் நகரத்தை துண்டாட அச்சுறுத்தும் ஊழல் மற்றும் துரோகத்தின் வலையை அவர்கள் கண்டுபிடித்தனர்.
ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்தவுடன் அவர்கள் நினைத்ததை விட நகரத்தின் மீதான சகோதரத்துவத்தின் பிடி வலுவானது என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகள் மற்றும் ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் அணி இன்னும் கடினமான சவாலை எதிர்கொண்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் நகரத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இறுதி மோதலில் குழு இறுதியாக தி மாஸ்டர்மைண்டை எதிர்கொண்டது. புத்திசாலித்தனம் மற்றும் விருப்பத்தின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய நகரத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தி ஃபைனல் கேம்பிட். சகோதரத்துவத்திற்கு எதிரான அவர்களின் போருக்கு பிறகு துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினாவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் ஒரு புதிய மற்றும் எதிர்பாராத அச்சுறுத்தலை எதிர்கொண்டனர். அது அவர்கள் உழைத்த அனைத்தையும் வரிசையில் வைக்கும். அவர்கள் வளாகத்தில் மீண்டும் குழுமியபோது நகரத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிழல் உருவம் தோன்றியது. கற்பனை செய்ய முடியாத அளவில் குழப்பத்தையும் அழிவையும் கட்டவிழ்த்துவிடும் நோக்கத்தில் இருந்தது. நகரம் முழுவதும் பரவிய தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த தாக்குதல்களுடன் தொடங்கியது. வெடிப்புகள், துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் நாசவேலை செயல்கள் இவை அனைத்தும் சமூகத்தில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பிய துல்லியமான மற்றும் இரக்கமற்ற தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டன. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் நகரத்தை நுகரும் முன் பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்த காலத்தை எதிர்த்து பந்தயத்தில் இறங்கினர். அவர்கள் தாக்குதல்களை ஆராய்ந்தபோது அவர்கள் ஒரு திடுக்கிடும் உண்மையை வெளிக்கொணர்ந்தனர். அவர்களின் எதிரி வேறு யாருமல்ல, தி பப்பட் மாஸ்டர், பல ஆண்டுகளாக பிடிபடாமல் தவித்த ஒரு தலைசிறந்த கையாள். பழிவாங்கும் நோக்கத்துடன் பப்பட் மாஸ்டர் நகரம் இதுவரை கண்டிராத ஒரு பயங்கர அலையை கட்டவிழ்த்துவிட்டு அழிவையும் விரக்தியையும் அவரது எழுச்சியில் விட்டுச் சென்றார். தாமதமாகிவிடும் முன் பப்பட் மாஸ்டரை நிறுத்த தீர்மானித்த ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் அவரை கண்டுபிடித்து நீதிக்கு கொண்டு வருவதற்கான அவநம்பிக்கையான பணியை மேற்கொண்டனர். ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டிலும் அவர்கள் இருளின் இதயத்தில் ஆழமாக இழுக்கப்பட்டதைக் கண்டார்கள். அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் ஒவ்வொரு திருப்பத்திலும் துரோகம் காத்திருந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்தவுடன் பப்பட் மாஸ்டர் ஒரு மிக பெரிய விளையாட்டில் ஒரு சிப்பாய் மட்டுமே என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். இது தி கன்சார்டியம் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு நிழல் அமைப்பால் திட்டமிடப்பட்டது. அவர்களின் பரந்த வளங்கள் மற்றும் இரக்கமற்ற உறுதியுடன் கூட்டமைப்பு நகரத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே அச்சுறுத்தலாக இருந்தது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அணி இறுதியாக தி பப்பட் மாஸ்டர் மற்றும் அவரது எஜமானர்களை இறுதி மோதலில் எதிர்கொண்டது. அது நகரத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும். புத்திசாலித்தனம் மற்றும் விருப்பத்தின் போரில் அவர்கள் தங்கள் எதிரிகளை முறியடித்து அவர்களை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். உண்மையை வெளிப்படுத்துதல். துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் ஸ்பெஷல் ஏஜென்ட் லிடியா சென் ஆகியோர் எண்ணற்ற எதிரிகளை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களின் சமீபத்திய வழக்கு அவர்களின் திறமையையும் அவர்களின் உறுதியையும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சோதிக்கும். தி கன்சார்டியத்திற்கு எதிரான போருக்கு பிறகு அவர்கள் வளாகத்திற்கு திரும்பியபோது அவர்கள் ஒரு புதிய மர்மத்தை எதிர்கொண்டனர். அது அவர்களின் கடந்த காலத்தின் இருண்ட ரகசியங்களை எதிர்கொள்ள அவர்களை கட்டாயப்படுத்தும். துன்புறுத்தும் தொடர்ச்சியான விசித்திரமான நிகழ்வுகளுடன் தொடங்கப்பட்டது. மின் தடைகள், விசித்திரமான வானிலை முறைகள் மற்றும் மர்மமான காணாமல் போன அறிக்கைகள் இவை அனைத்தும் தி என்டிட்டி என்று மட்டுமே அறியப்படும் ஒரு நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் குழப்பத்தை புரிந்து கொள்ள போராடினர். ஆனால் அவர்களின் முயற்சிகள் ஆதாரங்கள் இல்லாததாலும் காற்றில் தொங்கிய அமைதியின்மையாலும் தடைபட்டன. அவர்கள் விசாரணையை ஆழமாக ஆராய்ந்தபோது அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிக்கொணர்ந்தனர். அந்த நிறுவனம் என்பது ஒரு தனியுடைமையல்ல, மாறாக ஒரு கூட்டு உணர்வு.
காலம் தோன்றிய காலத்திலிருந்தே இருந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உயிரினங்களின் மனம். அதன் தோற்றம் மர்மம் மற்றும் அதன் நோக்கங்கள் தெளிவாக இல்லாததால். அந்த நிறுவனம் நகரத்திற்கு மட்டுமல்ல மனிதகுலம் அனைவருக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது. தி என்டிட்டியின் பின்னணியில் உள்ள உண்மையை அவிழ்க்க தீர்மானித்த ஜேக். அக்ஷினாவா மார்கஸ் மற்றும் சென் தெரியாத இடத்திற்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் ரகசியங்கள் வெளிவர காத்திருந்தன. ஆனால் அவர்கள் துப்புகளை கண்டுபிடித்து வழிகளை பின்பற்றியதால். தி என்டிட்டியின் செல்வாக்கு இயற்பியல் பகுதிக்கு அப்பால் நீண்டுள்ளது என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். அது சமூகத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவி. நிகழ்வுகளைக் கையாண்டு வரலாற்றின் போக்கையே வடிவமைத்தது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் நகரம் மற்றும் உலகின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இறுதி மோதலில் குழு இறுதியாக தி என்டிட்டியை எதிர்கொண்டது. விருப்பம் மற்றும் உறுதிப்பாட்டின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை முறியடித்து நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும். ஜேக் அக்ஷினவா மார்கஸ் சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் வடுக்கள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும். அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இறுதி அத்தியாயம். தி என்டிட்டியுடன் மோதலுக்கு பிறகு துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ். டிடெக்டிவ் அக்ஷினாவா மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் தங்கள் மிகவும் வேதனையான வழக்கின் பின்விளைவுகளுடன் தங்களை பற்றி கொண்டனர். அவர்கள் வளாகத்தில் தங்கள் கடமைகளுக்கு திரும்பியதும். அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றதையும் அவர்கள் புரிந்துகொண்டனர். நகரம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பும் காட்சிகளுடன் தொடங்கியது. வாழ்க்கை அதன் வழக்கமான தாளத்தை தொடங்கும் போது அதன் தெருக்கள் சுறுசுறுப்புடன் சலசலத்தன. ஆனால் மேற்பரப்பிற்கு அடியில் ஜேக் அக்ஷினவா மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் நகரம் இன்னும் இரகசியங்களையும் ஆபத்துகளையும் அடைத்து வைத்திருப்பதை அறிந்திருந்தனர். அது அவர்கள் அடைய கடினமாக போராடிய பலவீனமான அமைதியை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அவர்கள் தங்கள் வழக்கங்களுக்கு திரும்பியபோது. அவர்கள் இந்த தருணத்திற்கு அவர்களை கொண்டு வந்த பயணத்தை பற்றி அவர்கள் தங்களை பிரதிபலிப்பதைக் கண்டார்கள். அவர்கள் போராடிய போர்கள் அவர்கள் வென்ற சவால்கள் மற்றும் எல்லாவற்றிலும் அவர்களை தாங்கிய நட்பு பந்தங்கள். ஆனால் ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டதால் அவர்களின் ஓய்வு குறுகிய காலமே நீடித்தது. இது அவர்களின் உறுதியையும் அவர்களின் விசுவாசத்தையும் சோதிக்கும். தி வாட்சர் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு நிழல் உருவம் நகரின் தெருக்களில் பதுங்கிக் கொண்டு. மறைவான செய்திகளையும் அச்சுறுத்தும் எச்சரிக்கைகளையும் அவனது விழிப்பில் விட்டுச் சென்றது. தி வாட்சரின் அடையாளம் மற்றும் நோக்கங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த ஜேக் அக்ஷினவா மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் இருளின் இதயத்தில் ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினர். அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் ஒவ்வொரு திருப்பத்திலும் துரோகம் காத்திருந்தது. ஆனால் அவர்கள் வழிகளை பின்தொடர்ந்து தடயங்களை பின்தொடர்ந்தபோது. தி வாட்சரின் உண்மையான அடையாளம் தாங்கள் நினைத்ததை விட வீட்டிற்கு நெருக்கமாக இருப்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகள் மற்றும் ஆபத்து நிழலில் பதுங்கியிருப்பதால். அணி இன்னும் கடினமான சவாலை எதிர்கொண்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அணி இறுதியாக தி வாட்சரை ஒரு இறுதி மோதலில் எதிர்கொண்டது. இது நகரத்தின் தலைவிதியையும் அவர்கள் விரும்பும் அனைவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். விருப்பம் மற்றும் உறுதிப்பாட்டின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை முறியடித்து அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும். ஜேக் அக்ஷினவா மார்கஸ் சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் வடுக்கள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும். அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எபிலோக் ஒரு புதிய ஆரம்பம். நகரத்தில் மற்றொரு நாளில் சூரியன் மறையும் போது. டிடெக்டிவ் ஜேக் ரெனால்ட்ஸ் டிடெக்டிவ் அக்ஷினவா மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் தங்கள் பயணம் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகளை பற்றி சிந்திக்க கடைசியாக வளாகத்தில் கூடினர். அவர்களின் சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும். அவர்களின் பணி இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். நகரின் அமைதியான காட்சிகளுடன் தொடங்கியது. அதன் தெருக்கள் அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புடன் உயிர்ப்புடன் இருந்தன.
ஆனால் மேற்பரப்பிற்கு அடியில் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் ஆபத்து இன்னும் நிழலில் பதுங்கியிருப்பதை அறிந்தனர். சரியான தருணத்திற்காக காத்திருந்தனர். ஆனால் அவர்கள் தனியாக இருக்கவில்லை. பல ஆண்டுகளாக அவர்கள் சந்தித்த சவால்களை தாண்டி நட்பு மற்றும் நம்பிக்கையின் பிணைப்புகளை உருவாக்கினர். ஒன்றாக அவர்கள் எல்லா தடைகளையும் கடந்து முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்பட்டனர். அவர்கள் நகர வானத்தை வெளியே பார்த்தபோது நம்பிக்கையின் உணர்வு அவர்களின் இதயங்களை நிரப்பியது. முன்னோக்கிச் செல்லும் பாதை சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் தாங்கள் ஒன்றாக நிற்கும் வரை தங்கள் வழியில் வரும் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட வளாகத்திற்கு விடைபெறுகையில் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர். ஏனென்றால் எங்கு நிழல்கள் இருந்ததோ அங்கெல்லாம் வெளிச்சத்தில் நின்று நீதிக்காக போராட தயாராக இருப்பவர்கள் எப்போதும் இருப்பார்கள். எதிர்நோக்கும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாரான நிலையில் இரவில் அவர்கள் வெளிநடப்பு செய்யும்போது அவர்களின் சாகசங்கள் இப்போதுதான் தொடங்கிவிட்டன என்பதை அறிந்தனர். ஏனென்றால் அவர்கள் நேசித்த நகரத்தில் எவ்வாறாயினும் நீதி வெற்றி பெறுவதை உறுதி செய்து பாதுகாக்கவும் சேவை செய்யவும் ஹீரோக்களின் தேவை எப்போதும் இருக்கும். எனவே தலைகளை உயர்த்தி முழு மன உறுதியுடன் அவர்கள் இரவில் புறப்பட்டனர். எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். இறுதியில் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் சமாளிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் வரும் சவால்களை எதிர்கொள்ள முடியும். நியூ ஹாரிசன்ஸ் அவர்களின் சாகசங்களுக்கு பிறகு துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் தங்களை ஒரு குறுக்கு வழியில் கண்டனர். நகரம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அவர்களின் பயணம் வெகு தொலைவில் இருந்தது. அவர்கள் தங்கள் அடுத்த படிகளை பற்றி சிந்திக்கையில் அவர்கள் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை எதிர்கொண்டனர். அது அவர்களின் உறுதியையும் சோதிக்கும். குழு தனித்தனியாக செல்லும் காட்சிகளுடன் எபிசோட் துவங்கியது. ஒவ்வொன்றும் தங்கள் சொந்த பேய்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளுடன் போராடுகின்றன. ஜேக் தனது கடந்த கால பேய்களால் வேட்டையாடப்பட்டார். அவர் இல்லாமல் நகர்வது போல் தோன்றிய உலகில் தனது இடத்தை கண்டுபிடிக்க போராடினார். நீதிக்கான தாகத்தால் உந்தப்பட்ட அக்ஷினவா புதிய வழக்குகளை தீர்க்கவும் புதிய புதிர்களை அவிழ்க்கவும் தேடினார். மார்கஸ் அவரது புதிய புகழுடன் போராடி அவரது அன்றாட வாழ்க்கையின் பழக்கமான நடைமுறைகளில் ஆறுதல் தேடினார். மேலும் சென் எப்போதும் ஸ்டோயிக் தொழில்முறை பாதுகாக்க மற்றும் சேவை செய்ய தனது கடமையில் கவனம் செலுத்தினார். ஆனால் விதியின்படி ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டதால் அவர்களின் பாதைகள் விரைவில் மீண்டும் கடந்து சென்றன. அது அவர்களின் சொந்த பாதிப்புகள் மற்றும் அவர்களை ஒன்றாக வைத்திருக்கும் பிணைப்புகளை எதிர்கொள்ள அவர்களை கட்டாயப்படுத்தும். வன்முறை குற்றங்களின் தொடர் நகரம் முழுவதும் பரவியது. ஒவ்வொன்றும் கடந்ததை விட வெட்கக்கேடான மற்றும் கொடூரமானவை. நகரம் விளிம்பில் இருக்கும் மற்றும் பதட்டங்கள் அதிகமாக இருப்பதால் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பைத்தியக்காரத்தனத்தை அவர்கள் அனைவரையும் தின்றுவிடும் முன் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதை அறிந்தனர். அவர்கள் வழிகாட்டுதல்களை பின்தொடர்ந்து தடயங்களை பின்தொடர்ந்தபோது தங்கள் எதிரி வேறு யாருமல்ல ஒரு நம்பகமான நண்பர். அதிகாரத்தையும் பழிவாங்கலையும் தேடி இருளில் திரும்பியவர் என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகள் மற்றும் ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் அணி இன்னும் கடினமான சவாலை எதிர்கொண்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அவர்கள் இறுதியாக தங்கள் எதிரியை ஒரு இறுதி மோதலில் எதிர்கொண்டனர். இது நகரத்தின் தலைவிதியையும் அவர்கள் விரும்பும் அனைவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். விருப்பம் மற்றும் உறுதிப்பாட்டின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு புதிய விடியல் நகரத்தின் மீது விடியற்காலையில் துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் புதிய நாள் கொண்டு வரும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர்.
அவர்களின் பயணம் நீண்ட மற்றும் கடினமானதாக இருந்தது. ஆனால் அவர்கள் முன்பை விட வலுவாகவும் ஒற்றுமையாகவும் தோன்றினர். அவர்கள் வானத்தை வெளியே பார்த்தபோது எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அதை ஒன்றாக எதிர்கொள்வார்கள் என்பதை அறிந்த நம்பிக்கையின் உணர்வு அவர்களின் இதயங்களை நிரப்பியது. நகரத்தின் குடிமக்கள் தங்கள் அன்றாட வழக்கங்களைச் செய்வதன் மூலம் நகரத்தின் காட்சிகளுடன் அத்தியாயம் தொடங்கியது. அவர்களின் கடந்தகால போர்களின் வடுக்கள் இன்னும் நீடிக்கவில்லை என்றாலும் நகரம் நெகிழ்ச்சியுடன் இருந்தது. அது எதிர்கொண்ட சவால்களால் அதன் ஆவி உடைக்கப்படவில்லை. எல்லாவற்றின் மையத்திலும் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் நின்று எந்த செலவையும் பொருட்படுத்தாமல் நீதி வெற்றி பெறுவதை உறுதி செய்து பாதுகாக்கவும் சேவை செய்யவும் தயாராக இருந்தனர். ஆனால் அவர்கள் வளாகத்தில் மீண்டும் தங்கள் கடமைகளில் குடியேறியதால் அவர்கள் விரைவில் ஒரு புதிய வழக்கை எதிர்கொண்டனர். ஒரு தொடர் காணாமல் போனது ஒரு மோசமான சதியின் அனைத்து அடையாளங்களையும் தாங்கியது. ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டிலும் அவர்கள் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையை கண்டுபிடித்தனர். அது நகரத்தை துண்டாட அச்சுறுத்தியது. உண்மையை வெளிக்கொணரவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் தீர்மானித்த ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் இருளின் இதயத்தில் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் எதிரிகள் நிழலில் காத்திருந்தனர். ஆனால் அவர்கள் தடயங்களை பின்தொடர்ந்தபோது அவர்கள் நினைத்ததை விட தங்கள் எதிரி மிகவும் சக்திவாய்ந்தவர் மற்றும் ஆபத்தானவர் என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகள் மற்றும் இருளில் பதுங்கியிருக்கும் ஆபத்து அணி இன்னும் கடினமான சவாலை எதிர்கொண்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அவர்கள் இறுதியாக தங்கள் எதிரியை ஒரு இறுதி மோதலில் எதிர்கொண்டனர். இது நகரத்தின் தலைவிதியையும் அவர்கள் விரும்பும் அனைவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். விருப்பம் மற்றும் உறுதிப்பாட்டின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மரபு தொடர்கிறது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் நகரத்தின் மீது நீண்ட நிழல்களை பரப்பியது. துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ், டிடெக்டிவ் அக்ஷினவா, மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் ஒன்றாக நின்றனர். புதிய சவால்களை எதிர்கொள்வதில் அவர்களின் உறுதிப்பாடு அசையாது. அவர்களின் பயணம் அவர்களை மனித ஆன்மாவின் இருண்ட ஆழத்திற்கு அழைத்துச் சென்றது. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது. அவர்கள் அறியாததை எதிர்கொள்ள தயாராகும்போது இருளால் பீடிக்கப்பட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக தங்கள் மரபு நிலைத்திருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். நகரின் அமைதியான காட்சிகளுடன் தொடங்கியது. அதன் குடிமக்கள் தங்கள் அன்றாட நடைமுறைகளைப் பற்றி செல்லும்போது அதன் தெருக்கள் வாழ்க்கை சலசலக்கும். ஆனால் மேற்பரப்பிற்கு கீழே அமைதியின்மை உணர்வு நீடித்தது. நிழல்களில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளை நினைவூட்டுகிறது. ஜேக், அக்ஷினவா, மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் தங்கள் பணிகளுக்கு திரும்பியதால் அவர்கள் ஒரு புதிய வழக்கை எதிர்கொண்டனர். தொடர்பற்ற குற்றங்களின் ஒரு தொடர் நாடகத்தில் ஒரு பெரிய சதித்திட்டத்தை சுட்டிக்காட்டியது. ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டின் போதும் அவர்கள் சமூகத்தின் துணிக்கையை கிழிக்க அச்சுறுத்தும் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையை வெளிப்படுத்தினர். ஆனால் அவர்கள் வழிகளை பின்தொடர்ந்து தடயங்களை பின்தொடர்ந்தபோது தங்கள் எதிரி அவர்கள் நினைத்ததை விட நெருக்கமாக இருப்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகள் மற்றும் இருளில் பதுங்கியிருக்கும் ஆபத்து அணி இன்னும் கடினமான சவாலை எதிர்கொண்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அவர்கள் இறுதியாக தங்கள் எதிரியை ஒரு இறுதி மோதலில் எதிர்கொண்டனர். இது நகரத்தின் தலைவிதியையும் அவர்கள் விரும்பும் அனைவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். விருப்பம் மற்றும் உறுதிப்பாட்டின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும் ஜேக், அக்ஷினவா, மார்கஸ், சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் அவர்கள் நகரத்தின் வானத்தை வெளியே பார்த்தபோது நம்பிக்கையின் உணர்வு அவர்களின் இதயங்களை நிரப்பியது.
ஏனென்றால் எங்கு நிழல்கள் இருந்ததோ அங்கெல்லாம் வெளிச்சத்தில் நின்று நீதிக்காக போராடத் தயாராக இருப்பவர்கள் எப்போதும் இருப்பார்கள். இன்று தி அண்டோன் நகரம் தூங்கும்போது துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ். துப்பறியும் அக்ஷினவா மார்கஸ் ஹேல் மற்றும் சிறப்பு முகவர் லிடியா சென் ஆகியோர் விழிப்புடன் நின்று இரவு எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் பயணம் அவர்களை இருளின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றது மற்றும் மீண்டும் திரும்பியது. ஆனால் அவர்களின் பணி இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். அவர்கள் தங்கள் அடுத்த வழக்கை தொடங்க தயாராகும்போது ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதை அறிந்த அவர்கள் தெரியாதவற்றிற்காக தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டனர். நகரம் ஓய்வில் இருக்கும் காட்சிகளுடன் தொடங்கியது. அதன் தெருக்கள் அமைதியாக இருந்தன மற்றும் அதன் கட்டிடங்கள் தெருவிளக்குகளின் மென்மையான பிரகாசத்தில் குளித்தன. ஆனால் மேற்பரப்பிற்கு கீழே அமைதியின்மை உணர்வு நீடித்தது. நிழல்களில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளை நினைவூட்டுகிறது. ஜேக் அக்ஷினவா மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் வளாகத்தில் கூடியபோது அவர்கள் ஒரு புதிய மர்மத்தை எதிர்கொண்டனர். விளக்கத்தை மீறிய தொடர் காணாமல் போனவர்கள். ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டின் போதும் காணாமல் போனவர்களை தா கலெக்டிவ் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு கெட்ட அமைப்போடு இணைக்கும் ஒரு வடிவத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர். உண்மையை வெளிக்கொணரவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் தீர்மானித்த ஜேக் அக்ஷினவா மார்கஸ் மற்றும் சென் இருளின் இதயத்தில் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். அங்கு ஆபத்து ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கியிருந்தது மற்றும் எதிரிகள் நிழலில் காத்திருந்தனர். ஆனால் அவர்கள் தடயங்களை பின்தொடர்ந்தபோது அவர்கள் நினைத்ததை விட தங்கள் எதிரி மிகவும் சக்திவாய்ந்தவர் மற்றும் ஆபத்தானவர் என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகள் மற்றும் இருளில் பதுங்கியிருக்கும் ஆபத்து அணி இன்னும் கடினமான சவாலை எதிர்கொண்டது. இதயத்தை நிறுத்தும் கிளைமாக்ஸில் அவர்கள் இறுதியாக தங்கள் எதிரியை ஒரு இறுதி மோதலில் எதிர்கொண்டனர். இது நகரத்தின் தலைவிதியையும் அவர்கள் விரும்பும் அனைவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். விருப்பம் மற்றும் உறுதிப்பாட்டின் போரில் அவர்கள் தங்கள் எதிரியை விஞ்சி அவரை நீதிக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் செலவு இல்லாமல் இல்லை. தூசி படிந்து நகரம் குணமடையத் தொடங்கியதும் ஜேக் அக்ஷினவா மார்கஸ் சென் ஆகியோர் இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நிமிர்ந்து நின்றனர். அவர்களின் போரின் தழும்புகள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவர்கள் ஒன்றாக நிற்கும் வரை எந்த தடையையும் தாண்டி எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு சகாப்தத்தின் முடிவு. நகரத்தில் மற்றொரு நாளில் சூரியன் மறையும் போது துப்பறியும் ஜேக் ரெனால்ட்ஸ் டிடெக்டிவ் அக்ஷினவா மார்கஸ் ஹேல் மற்றும் ஸ்பெஷல் ஏஜென்ட் லிடியா சென் ஆகியோர் ஒன்றாக நின்றனர். அவர்களின் பயணம் அவர்களை மனித ஆன்மாவின் இருண்ட மூலைகளுக்கு அழைத்துச் சென்றது. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது. அவர்கள் வானத்தை வெளியே பார்த்தபோது அவர்களின் வேலை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். நகரம் ஓய்வில் இருக்கும் காட்சிகளுடன் தொடங்கியது. அதன் தெருக்கள் அமைதியாக இருந்தன மற்றும் அதன் கட்டிடங்கள் தெருவிளக்குகளின் மென்மையான பிரகாசத்தில் குளித்தன. ஆனால் மேற்பரப்பிற்கு கீழே அமைதியின்மை உணர்வு நீடித்தது. நிழல்களில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளை நினைவூட்டுகிறது. ஜேக் அக்ஷினவா மார்கஸ் மற்றும் சென் ஆகியோர் கடைசியாக ஒரு முறை வளாகத்தில் கூடியபோது அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்து சாகசங்கள் மற்றும் அவர்கள் சமாளித்த அனைத்து சவால்களையும் பற்றிய ஏக்க உணர்வால் நிரப்பப்பட்டனர். அவர்களின் பயணம் நீண்ட மற்றும் கடினமானதாக இருந்தபோதிலும் அவர்கள் பாதுகாப்பதாக சத்தியம் செய்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்து செல்லத் தயாரானபோது அவர்களின் மரபு நிலைத்திருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது நட்பு தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டின் சக்திக்கு சான்றாகும். எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக அவர்கள் இரவில் வெளியேறும்போது வாழ்க்கை தங்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட நினைவுகளாலும் அவர்கள் உருவாக்கிய பிணைப்புகளாலும் எப்போதும் பிணைக்கப்படுவார்கள் என்ற அறிவுடன் அவர்கள் அவ்வாறு செய்தனர். சினிஸ்டர் ட்வின்ஸ் கிரைம் ஹண்ட் சீசன் 1 மற்றும் சீசன் 2 க்காக எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இது ஒரு நம்பமுடியாத பயணம். அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை விழிப்புடன் இருங்கள். தைரியமாக இருங்கள். இருளில் ஒளியை ஒருபோதும் இழக்காதீர்கள்.